உயிர் பூமிக்கு வருவதற்கு முன்னால், கொஞ்சம் சவுண்டு கூட வைங்க. உயிர் பூமிக்கு வருவதற்கு முன்னால் கடவுளை பார்த்து கேட்டது, நான் எங்கே போகிறேன்? கடவுள் சொன்னார், நீ பூமியை நோக்கி போகப் போகிறாய். எந்த இடத்திற்கு போகப் போகிறோம் என்பதை அறியாத உயிர் கடவுளை பார்த்து திருப்பி கேட்டது, எனக்கு தெரியாத புது இடத்திற்கு நான் போய் என்ன செய்வேன் என்று கேட்டது. கடவுள் சொன்னார், நீ பூமிக்கு செல்வதற்கு முன்னால் நான் ஒரு தேவதையை உனக்கு முன்பாக அனுப்பி வைத்திருக்கிறேன். அந்த தேவதை உன்னை பார்த்து கொள்வாள். அந்த உயிர் கேட்டது, எனக்கு பசி எடுத்தால் அவள் பசி தீர்ப்பாள், எனக்கு சோகம் வந்தால் அவள் சோகத்தை தீர்ப்பாள், எனக்கு கண்ணீர் வந்தால் அவள் கண்ணீரை துடைப்பாள், எனக்கு மனிதர்களுடன் உரையாட தெரியாதே, அவள் யாவற்றையும் கற்றுத் தருவாள், எனக்கு குளிரெடுத்தால் அவள் போர்த்துவாள், நான் போகிற அந்த உலகத்தில் யாரையும் எப்படி பெயர் சொல்லி அழைப்பதென்று தெரியாதே, அவள் உனக்கு மொழியையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மகத்தான விஷயங்கள் அனைத்தையும் கற்றுத்தருவாள். உயிர் கேட்டது கடவுளிடம், அவள் 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 என்று ஒரு தேவதையின் பெயரை சொல்லுகிறாயே, அந்த அவளுக்கு பெயர் இல்லையா என்று கேட்டது. கடவுள் சொன்னார், அது எனக்கு தெரியாது, ஆனால் நீ பேச ஆரம்பித்ததும் அவளை அம்மா என்றழைப்பாய் என்று அந்த கவிதை நிறைவுறுகிறது. நல்ல தட்டலாம், கைதட்டினால் ஆயுள் கூடும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். வாணியம்பாடியை சேர்ந்த கவிமாமணி அப்துல் காதர் அவர்கள் தான் மேடைகளில் அடிக்கடி சொல்வார், ஒரு கொசு கூட செத்து போகிற போது கைதட்டு வாங்கிதான் செத்து போகிறது இல்லையா? கொசுவை விட பேச்சாளர்கள் குறைந்தவர்கள் அல்ல. மாரி செல்வராஜ் அவர்கள் மேடையில் பேசுகிற போதே ஒரு விஷயத்தை சொன்னார். மாரி செல்வராஜ் தன்னை இந்த இடத்தில் அடையாளப்படுத்தியது திரை இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு எழுத்தாளராகத்தான். வாசிப்பின் மூலமாக தான் நான் இந்த இடத்தை வந்தடைந்தேன் என்று அற்புதமாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். மாரி செல்வராஜ் சொல்லுக்கு நியாயம் செய்யக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கும் என்றால், மாரி செல்வராஜ் அவர்கள் பேசிய பிறகு வெவ்வேறு ஊர்களில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய அறிஞர்கள், எழுத்தாளர்களுடைய உரைகளை அவர் உரை கேட்டவர்கள் இருந்து கேட்பதுதான் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு செய்கிற மரியாதையாக இருக்க முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லாவற்றையும் திரைகளில் மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறோம். திரைகளை தாண்டி உரைகளிலும் எழுத்துக்களிலும் தேடுவதற்காகத்தான் இது போன்ற புத்தக திருவிழாக்களை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய பொருணை நெல்லை 9வது புத்தக திருவிழாவினை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்திற்கும், இந்த பட்டிமன்றத்தில் வாதிடுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களையும் தமிழ் சுவைஞர்களையும் இந்த தருணத்தில் மனதார அன்போடு வரவேற்பதில் நான் பெருமகிழ்வு கொள்கிறேன். இந்த உலகத்தில் மகத்தான ஒரு விஷயமாக நாம் புத்தகத்தை மட்டும்தான் அடையாளப்படுத்த முடியும். அவர் பேசுகிற போது நம்மோடு யார் அன்போடு இருக்கிறார்கள் என்பதையும் தாண்டி நம்மை விட்டு யார் விலகி இருக்கிறார்கள் என்பதற்கான உரையாடல் இந்த சமூகத்தில் முக்கியம் என்கிற செய்தியை அவர் பேசுகிற போது சொன்னார். புத்தகத்தின் ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா? 2ஆம் உலகப் போர் நடக்கிறது. நம் எல்லோருக்கும் 2ஆம் உலகப் போரை பற்றி தெரியும். அச்சு நாடுகள், நேச நாடுகள் என்று 2 பிரிவுகளாக பிரிந்து உலகம் மோதிக்கொண்டிருந்த ஒரு கொடுமையான காலகட்டம் அது. 1939 1945 வரை 2ஆம் உலக யுத்தம் இந்த உலகத்தில் கொடூர மேகமாய் சூழ்கொண்டு இந்த உலகத்தை அச்சுறுத்தியது. அப்படி 2ஆம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது ஜெர்மனியும் இங்கிலாந்தும் எதிரெதிர் முனையில் நிற்க வேண்டிய கட்டாயம். 2 நாடுகளும் குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நம்முடைய பாரதி பாடினானே, பொழுதெல்லாம் எங்கள் செல்வம்
கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் சாகவோ, அழுது கொண்டிருப்போமா ஆண் பிள்ளை நாங்கள் அல்லமோ, உயிர் வெல்லமோ, நாங்கள் 30 கோடி மக்களும் நாய்களோ பன்றி செய்களோ, நீங்கள் மட்டும் மனிதர்களோ, இது நீதமோ பிடிவாதமோ என்று இங்கே விடுதலை குரல் எழுப்பினான். அங்கே இங்கிலாந்தும் ஜெர்மனியும் எதிரெதிர் முனைகளில் நிற்கிறது. இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒன்றை வேண்டுகிறார்கள். ஜெர்மனி தோற்கடிக்கப்பட வேண்டும், ஹிட்லர் அழிக்கப்பட வேண்டும், ஜெர்மனியின் ஆயுதங்கள் செயல்படாமல் போக வேண்டும், ஜெர்மனியின் போர் வீரர்களை இங்கிலாந்தின் போர் வீரர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய குடிமகனும் நினைக்கிற காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நிகழ்கிறது. லண்டன் மாநகரத்தில் ஜெர்மானிய பெருங்கவிஞன் கதேவுக்காக ஒரு அற்புதமான நிகழ்வினை லண்டன் மாநகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் ஜெர்மனி இங்கிலாந்தின் மீது குண்டு போட துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தின் மகத்தான கவிஞனான ஜெர்மனிய கவிஞனான கதையை இங்கிலாந்து கொண்டாடுகிறது என்றால், நமக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களுடைய உறவுகள் நம்முடைய உறவுகள் அல்ல, நமக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களுடைய நட்பு நம்முடைய நட்பு அல்ல, நமக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களின் பெருமிதங்கள் நம்முடைய பெருமிதங்கள் அல்ல, நமக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களின் பண்பாடு நம்முடைய பண்பாடல்ல, ஆனால் நமக்கு எதிர் நிலையில் இருப்பவர்களின் அறிவும் நமக்கு பயன்படும் என்பதுதான் வரலாறு சொல்லுகிற செய்தி. அதனால தான் புத்தகங்களை எல்லாவற்றையும் தாண்டி கொண்டாடுகிறார்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை நெல்லை மண்ணுக்கு உண்டு. கைதட்டலாம். ஏனென்றால் தமிழகத்தில் நிகழ்ந்த மகத்தான விஷயங்கள் அனைத்துக்கும் தொடக்க புள்ளி திருநெல்வேலி சீமைதான். பாரதி ஒருத்தன் பத்தலையா? திருநெல்வேலிக்காரர்களுக்கு இயல்பாக பேசுகிற போதே ஒரு நக்கலும் நையாண்டியும் குசும்பும் இருக்கும். இது எங்கிருந்து வந்தது என்று நான் அடிக்கடி யோசிப்பேன். நான் பிறந்தது தேனி மாவட்டம் உத்தமபாளையம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோம்பை என்று ஒரு ஊர் உண்டு. தமிழ்நாட்டில் 2 ஊர்கள் தான் நாய்க்கு ரொம்ப ஃபேமஸ். ஒன்று ராஜபாளையம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜபாளையம், இன்னொன்று எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோம்பை. இந்த கோம்பையில் இருக்கக்கூடிய சுவைஞர்கள் திருநெல்வேலிக்காரங்க மாதிரி ரொம்ப அற்புதமாக கேட்பார்கள். ஒரு தடவை பட்டிமன்றத்துக்கு நான் பேராசிரியர் அன்பண்ணன் அவர்கள் எல்லாம் கோம்பைக்கு சென்றிருந்தோம். போறதுக்கு முன்னாடி இடையில ஒரு தேநீர் கடையில் நின்று எல்லோரும் தேநீர் குடித்துக் கொண்டிருந்தோம். 4-5 நாய் கூட்டமா வந்துச்சு. நமக்கு நாக்கில் சனி, சும்மா இருந்திருக்கலாம். நான் அவரை பார்த்து கேட்டேன், கோம்பையில் நாய் அதிகம் இல்லைன்னு. டீ ஆத்திட்டு இருக்கிற ஆளு சொல்லாரு, ஆமா இன்னைக்குன்னு பார்த்து வெளியூர் நாயா வந்திருக்குங்கிறாரு. நாயா நம்மள இது திருநெல்வேலிக்கு இந்த குசும்பு உண்டு, பாரதிட்டே உண்டு இல்ல. பழைய காலத்தில் மேடைகளில் ஒரு நாடகங்களை மிக நீண்ட நேரம் நடத்துவார்கள். அதுல ஒரு பையன் விஷம் சாப்பிட்டுட்டான். விஷம் சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரமா பேசுறான். விஷத்தை சாப்பிட்டா செத்து போகணும்ல, 1/2 மணி நேரமா பேசுறான். அதை பார்த்து கொண்டிருந்த பாரதி நேர கிட்டத்தில் போயிட்டார். பாரதிக்கு எப்போதும் இயல்பாக அந்த குசும்பு உண்டு. அந்த திருநெல்வேலி குசும்பு ரத்தத்திலே ஊறியது. இல்லைன்னா அப்படி செய்வானா? சிங்கத்தை பார்ப்பதற்காக அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போன பாரதி மற்றவர்கள் எல்லாம் சிங்கத்தை பார்த்து கொண்டிருக்க கூண்டுக்குள் கையை விட்டுட்டு சொல்றான், காட்டு ராஜா கவிராஜா வந்திருக்கிறேன், நலமாக இருக்கிறாயா? எதை? சிங்கத்தை. ஏன்னா அவன் இயல்பிலே அப்படி பேசுகிறவன். புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் தமிழ் கவிஞர் தமிழ்நாட்டுக்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தது என்கிற பெருமிதம் கொண்டவன் பாரதி. அதனாலதான் காட்டு ராஜா கவிராஜா வந்திருக்கிறேன்னு கை குலுக்கிறான். சிங்கத்துக்கு ஏதோ நல்ல மூடு. பாரதியை ஒன்றும் செய்யல. இப்படி ஒரு ஆளோட வாழ்றது கஷ்டம். செல்லம்மா பாரதி என்ன எழுதினா தெரியுமா? அன்றைக்கு நான் இறைவனிடம் என்ன வேண்டினேன் தெரியுமா? இறைவா அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு. இவனுக்கு இல்ல, இயல்பாக அப்படி பேசக்கூடியவன் பாரதி. அவன் என்ன பண்ண, மேடை கிட்ட போயிட்டான். போனவன் அந்த நடித்து விஷம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசினால பார்த்து பாரதி சொன்னான், இங்க பாத்தில விஷம் சாப்பிட்டில, விஷம் சாப்பிட்டா உடனே செத்துரு. எதுக்கு பாட்டு பாடுற? நீ ஒரே நேரத்தில் விஷத்தையும் கேவலப்படுத்துகிறாய், பாட்டையும் கேவலப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிற ஒரு கேலிக்கும் கிண்டலுக்கும் சொந்தக்காரனான
பாரதி பிறந்த மகத்தான திருநெல்வேலி சீமையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் பெருமிதமாக கருதுகிறேன். இன்னொருத்தர் உண்டுங்க, எனக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற போதெல்லாம் கண்களில் கண்ணீர் கசியும். வ.உ.சி. என்கிற மகத்தான மனிதரை எப்படி மறக்க முடியும்? வ.உ.சியோட கூடவே வாழ்ந்த வ.உ.சியினுடைய உற்ற நண்பர், வ.உ.சியோடு மிக நெருக்கமாக இருந்த சுப்பிரமணியம் சிவா எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர். சுப்பிரமணியம் சிவா பிறந்த மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் வ.உ.சி. வாழ்ந்த ஒரு மண்ணை நோக்கி வந்திருக்கிறேன் என்பதை நான் பெருமிதமாக கருதுகிறேன். வ.உ.சி. ஒரு தடவை கோபமா மேடையில் பேசுறாரு. கோபம் உச்சத்துக்கு போய்விட்டது. எழுந்து நின்று ஆவேசமாக சொல்கிறார், வெள்ளைக்காரர்கள் உடனே இந்த நாட்டை விட்டு மூட்டை முடிச்சுக்களோடு வெளியேற வேண்டும். சுப்பிரமணியம் சிவா இடையில குறுக்கிட்டு, பிள்ளைவால் சற்று நிறுத்துங்கள், வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பது சரிதான், ஆனால் கூடுதலாக ஒன்று சொன்னீர்களே, மூட்டை முடிச்சுக்களோடு வெளியேற வேண்டும் என்பது சரியல்ல, ஏனென்றால் மூட்டை முடிச்சுக்கள் நம்முடையவை என்று சிவா சொன்னார். எல்லாவற்றிலும் புரட்சி செய்கிற நெல்லை சீமை இன்றைக்கு புத்தக திருவிழாவிலும் புரட்சி செய்திருக்கிறது. என்ன தெரியுமா நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த புத்தக திருவிழாவிலும் இல்லாமல் மானசீகன் உட்பட 51 எழுத்தாளர்களை கொண்டாடுகிற ஒரே புத்தக திருவிழா நெல்லை புத்தக திருவிழா தான். இப்படி ஒரு அற்புதமான மண்ணில் ஒரு மிகச்சிறந்த பட்டிமன்றத்தை பேசுவதற்கான வாய்ப்பினை மாவட்ட நிர்வாகம் எனக்கு தந்திருக்கிறது. நான் நேரடியாக தலைப்புக்குள் நான் போக விரும்பவில்லை. தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமா என்பது தலைப்பு. நான் காதலுக்குள்ளேயும் சமூகத்திற்குள்ளும் தீர்ப்புக்குள் சென்று கொள்ளலாம். தமிழ் இலக்கியத்தை பற்றி சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிவிட்டு பட்டிமன்றத்தை பேச்சாளர்கள் வசம் ஒப்படைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த உலகத்தில் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை நம்முடைய தமிழ் மொழிக்கு உண்டு, தமிழ் இலக்கியத்திற்கு உண்டு. நான் நவீன இலக்கியத்திலும் இயங்குகிறவன் என்கிற காரணத்தினால் ரஷ்யாவில் பிறந்த டால்ஸ்டாயினுடைய கதைகளை நான் படித்திருக்கிறேன். ஆண்டன் செக்காவினுடைய கதைகளை நான் படித்திருக்கிறேன். பிரெஞ்சு தேசத்தில் பிறந்த பால்சாக்கினுடைய படைப்புகளை, விக்டர் ஹியூகோவினுடைய படைப்புகளை நான் படித்திருக்கிறேன். ஆங்கில இலக்கியத்தினுடைய மகத்தான சாதனையாளர்களான ஷேக்ஸ்பியர், செல்லி, மில்டன் போன்றவருடைய கவிதைகளை மொழிபெயர்ப்பில் படித்திருக்கிறேன். ஜெர்மனியில் பிறந்த மகாகவி கதேயின் படைப்புகளை படித்திருக்கிறேன். ஆனால் என் அன்புக்கினிய பெரியவர்களே, இந்த உலக பெருந்தகைகள் யாவருக்கும் கொஞ்சமும் குறைவில்லாத 3 மகத்தான படைப்பாளிகளை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மொழிதான் நம்முடைய அன்னை தமிழ் மொழி. யாமறிந்த புலவரிலே வள்ளுவன் போல், கம்பனை போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னவன் பாரதி. பாரதி ஒரு அழகான வரிசையை வைக்கிறான். முதல்ல கம்பனை இளங்கோவை வைக்கிறான், நடுவிலே திருவள்ளுவரை வைக்கிறான், பிறகு கம்பனை வைக்கிறான். வாசுபா மாணிக்கனாரிடம் ஒருவர் போய் கேட்டார், ஏன் திருவள்ளுவரை முதலில் வைக்காமல் இளங்கோவை பாரதி முதலில் வைத்தான் என்று கேட்டபோது வாசுபா மாணிக்கனார் ஒரு அற்புதமான பதிலை சொன்னார். ஒரு தராசிலே 2 தட்டுக்கள் இருக்கும், நடுவிலே குறிமுள் இருக்கும். தமிழ் பண்பாடு இலக்கிய வளம் என்று சொன்னால் இளங்கோவின் தட்டு சாயும். இந்த புறத்தில் கற்பனை கவித்துவம் என்று பார்த்தால் கம்பனின் தட்டு சாயும். இந்த இரண்டையும் சரியாக இருந்து சரிபார்க்கக்கூடிய குறிமுள்தான் வள்ளுவர் என்று வாசுபா மாணிக்கனார் சொன்னார். அவ்வளவு அற்புதமான பெருமிதம் மிக்க இலக்கியங்கள் நம்முடைய தமிழ் மொழியிலே கொட்டி கிடக்கின்றன. நான் 2 விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு பட்டிமன்றத்தை தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கம்பராமாயணம் நம்முடைய மகத்தான அறிவு சொத்து. கம்பன் என்கிற மகாகவி பிறந்த மண் தான் நம்முடைய தமிழ் மண். நம்முடைய தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், உலகத்தில் பிற மொழிகளில் இல்லாத ஒரு இன்க்ளூசிவ் தன்மையை கொண்ட மொழி நம்முடைய அன்னை தமிழ் மொழி தான். நீங்க உலகத்தில் எந்த மொழியிலாவது காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள் இத்தனை மதத்துக்கு உண்டா?
ஒரு அரபி மொழியில் இஸ்லாமிய சமயம் சார்ந்த இலக்கியங்கள் தான் இருக்கும். ஒரு ஹீப்ரு மொழியில் யூத சமயம் சார்ந்த இலக்கியங்கள் தான் இருக்கும். ஒரு பஞ்சாபி மொழியில் சீக்கிய மதம் சார்ந்த இலக்கியங்கள் தான் இருக்கும். ஆனால் தமிழை எடுத்துக்கொள்ளுங்கள். சைவம் என்றால் பெரிய புராணம், வைணவம் என்றால் கம்பராமாயணம், சமணம் என்றால் சமணத்திற்குரிய இலக்கியமாகிய சீவக சிந்தாமணி, வளையாபதி, பௌத்தம் என்றால் மணிமேகலை, குண்டலகேசி, இஸ்லாமிய இலக்கியம் என்றால் சீரா புராணம், கிறிஸ்தவ இலக்கியம் என்றால் ரச்சனை யாத்திரிகம், தேம்பாவணி என்று 6 பெரும் மதங்களுக்கு இலக்கியம் கொண்ட ஒரே அற்புதமான மொழி நம்முடைய அன்னை தமிழ் மொழி தான். இந்த இன்க்ளூசிவ் தன்மை தான் தமிழினுடைய சிறப்பு. நீ யோசிச்சு பாருங்க, என்றைக்கோ வாழ்ந்த ஒரு வைணவ சமயத்தினுடைய பெருந்தகையாகிய கம்பன் கம்பராமாயணத்தை எழுதிவிட்டான். அந்த காலம் பல நூற்றாண்டுகளை கடந்து விட்டது. 20ஆம் நூற்றாண்டில் பிறந்த ஒரு அற்புதமான புதுக்கவிஞர் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர், கம்பன் வைணவ சமயத்தை சார்ந்தவன். அப்துல் ரஹ்மான் கம்பராமாயணத்தினுடைய சில விஷயங்களை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் கேள்வி கேட்பதை போல ஒரு அற்புதமான ஒரு கவிதையை படைத்திருப்பார். இவர் இஸ்லாமியர். எழுதப்பட்ட காப்பியம் என்பது வைணவ காப்பியம். நீதிபதி வரிசையாக கதாபாத்திரங்களை நிற்க வைத்து கேள்வி கேட்கிறார். முதல்ல ராவணனை பார்த்து ஜட்ஜு கேள்வி கேட்கிறார். எல்லார் மேலே கேஸ் இருக்கு. ராவணன் மேல என்ன கேஸ்? ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டான், கிட்னாப்பிங் கேஸ். சீதையை கடத்திட்டு வந்துட்டான். நீ ஏன்டா சீதையை கடத்துற அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. அவன் கவித்துவமாக பதில் சொல்கிறான், 2 விழிகள் கொண்டவரே இவளழகில் மயங்கிடுவார், 20 விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டிருப்பேன். யோசிச்சு பாருங்க, நல்ல தட்டலாம், அப்பதான் பேச்சாளர்களுக்கு பேச வரும். இது கம்மனுக்கு தருகிற மரியாதை, அப்துல் ரஹ்மானுக்கு தருகிற மரியாதை, வெறும் மானசீகனுக்கான மரியாதை அல்ல. 2 விழிகள் கொண்டவரே இவளழகில் மயங்கிடுவார், 20 விழிகள் கொண்டவன் நான் எப்பாடுபட்டிருப்பேன். ராவணனுக்கு 10 தலை, ஒரு தலைக்கு 2 கண்ணு, 10 × 2 20. நான் கம்பராமாயணம் நடத்துற போது என் மாணவன் என்கிட்ட கேட்டான், சார் ராவணன் படுக்கிற போது எப்படி படுப்பான்? உரிச்சாச்சு படுத்தா எப்படி இருக்கும்? ஏதோ வரிசையா அந்த தலைகளை எல்லாம் அடுக்கி வைத்ததை போல இருக்கும். ஆனால் 10 தலை இருந்தது என்று நான் நம்பவில்லை. 10 சிந்தனைகளுக்கான குறியீடு தான் 10 தலை. ராவணன் மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய சிந்தனையாளன், இசையை மிகச் சிறப்பாக இசைப்பதில் வல்லவன், மிகச்சிறந்த போர் வீரன். அவனுடைய ஒவ்வொரு திறமைக்குமான குறியீடாகத்தான் அந்த தலைகள் அமைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் சமீபத்தில் ஒரு புது கவிதை கூட ஒருத்தர் எழுதியிருந்தான், 10 முகத்துக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்தே தீர்ந்து போனது மண்டோதரியின் காதல். 10 தலை இல்ல, மற்ற பெண்ணுன்னா ஒரு கன்னத்திற்கு அல்லது ஒரு முகத்தினுடைய 2 கன்னங்களுக்கு முத்தம் கொடுக்கலாம். 10 தலைக்கும் மாறி மாறி முத்தம் கொடுத்தே தீர்ந்து போனது மண்டோதரியின் காதல்னு எழுதியிருந்தான். அப்ப ராவணனை கேள்வி கேட்டாச்சு. அடுத்து அனுமன் வந்து நிற்கிறான். அவன் மேல என்ன கேஸ்? இன்னைக்கு நம்ம கோர்ட்டு பாஷையில சொல்லணும்னா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ். ஏன்? போனவன் இலங்கையை எரிச்சிட்டு வந்துட்டான், தீ வச்சுட்டான், பப்ளிக் நியூசன்ஸ். ஏன்டா இலங்கை எரிச்ச? அனுமன் பதில் சொல்கிறான், 1000 தான் இருந்தாலும் ராவணன் சிவபக்தன். சிவபக்தர்கள் நெற்றியில் உடம்பில் திருநீறு பூசுவார்கள். திருநீறு என்பது வேறொன்றும் இல்லை, சாம்பல். அவனுக்கு திருநீறு நிறைய வேண்டும் என்பதற்காகத்தான் இலங்கை எரித்து சாம்பலாக்கி விட்டேன். தென்னிலங்கை வேந்தன் திருநீற்று பக்தன் என்று பொன்னிலங்கை தனையெரித்து பொடியாக்கி தந்து விட்டேன். என்ன நுட்பம் பாருங்க. இதெல்லாம் தாண்டிங்க ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்த அப்துல் ரஹ்மான் அடுத்து ஒரு செய்தியை எழுதுகிறார். கிரீடத்தை பார்த்து கேள்வி கேட்கிறார் நீதிபதி. வானம் நானும் வண்ண அழகன் மேல் தேனும் நானும் தித்திப்பு மொழி சீதையும் ஆசையுற்றாள். அந்த கிரீடம் சொல்லுது. இந்த கிரீடம் ராமனுடைய தலையில் 14 ஆண்டுகள் இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய துயரம் அந்த கிரீடத்திற்கு நேருகிறது. கிரீடமே, நீ ஏன் ராமன் தலையில் அமர முடியவில்லை? நீ என்ன பாவம் செய்தாய் என்று நீதிபதி கேட்கிறார். கிரீடம் சொல்கிறது, வானம் நானும் வண்ண அழகன் மேல் தேனும் நானும் தித்திப்பு மொழி சீதையும் ஆசையுற்றால் நானும் ஆசையுற்றேன். அவனுக்கு பாணி கிரகணம், அவளுக்கு பாணி கிரகணம், எனக்கு 14 ஆண்டு பாவ கிரகணம். அடுத்து சொல்லுது, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நான் யோசித்து பார்த்தேன். ஏன் தெரியுமா?
1000 தான் இருந்தாலும் அவன் அவதாரம். எல்லோரும் அவன் அடியை தொட ஆசைப்படுவார்கள், நான் அவன் முடியை தொட ஆசைப்பட்டேன், அந்த தகாத ஆசைக்கு தண்டனை கிடைத்தது என்று கிரீடம் சொல்வதாக அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார். யோசிச்சு பாருங்க, 800 ஆண்டுகளின் இடைவெளியை கம்பராமாயணத்துக்கும் இந்த கவியரங்க கவிதைக்கும் இடையே இருந்த இடைவெளியை தகர்க்கிற ஆற்றல் தமிழ் இலக்கியத்திற்கு மட்டும்தான் உண்டு. ரொம்ப பெரிய விஷயத்தை தமிழ் சாதாரணமா சொல்லிருங்க, மிகப்பெரிய விஷயம். அந்த மிகப்பெரிய விஷயத்தை எளிமையாக சொல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய அன்னை தமிழ் மொழிக்கு உண்டு. சிலப்பதிகார கதை நம்முடைய எல்லோருக்கும் தெரியும். சிலப்பதிகார கதையை அறியாதவர்கள் தமிழர்களாக இருக்க முடியாது. ஒரு கல்யாணம் ஆச்சு, பொண்ணுக்கு இன்னைக்கு தங்கம் எவ்வளவு சார்? 1,14,000 ரூபாய் தாண்டி போயிருச்சு. 50 பவன் நகைய அந்த பையனோட மாமனார் தன்னுடைய மகளுக்கு போட்டு இருக்கிறார். இவர் சிலப்பதிகாரம் படிச்சவர், மருமகனும் தமிழ் ப்ரொஃபசர் சிலப்பதிகாரம் படிச்சவர். தன்னுடைய பிரச்சனையை கவிதையாக மருமகன்ட்ட சொல்றாரு. சிலப்பதிகார கதையை வச்சே, கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது. கோவலன் இறந்து போறான் இல்லையா, கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது. நெடுமரம் சாய்ந்தது போல் பாண்டிய மன்னன் திடுமன சாய்ந்தான். கோப்பெருந்தேவி கூடவே செத்து போனாள். கண்ணகி விண்ணுலகம் போனால், மாதவியோ மகளோடு சன்னியாசியானார். இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் நிகழ்ந்த விஷயங்கள். கிளை முறிந்தது போல் கோவலன் தலை முறிந்து விழுந்தது, நெடுமரம் சாய்ந்தது போல் பாண்டிய மன்னன் திடுமன சாய்ந்தான், கோப்பெருந்தேவி கூடவே செத்து போனால், கண்ணகியோ விண்ணுலகம் போனால், மாதவியோ மகளோடு சன்னியாசியானால். இவர் 50 பவன் நகை போட்ட மாமனாரு கடைசியா சொல்றாரு, இவ்வளவும் எதனால் மருமகனே? இவ்வளவும் நிகழ்ந்ததற்கு காரணம் என்ன? மனைவியின் நகையை விற்றதால் தானே. நீங்க தமிழினுடைய பெருமை எது? ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக எவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது. இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் பெண்ணுக்கு எதிரான கொடுமைகளை இந்த மண் மட்டுமல்ல, எல்லா மண்ணும் பல காலமாக நிகழ்த்தி கொண்டுதான் இருந்தது. பாலியல் வல்லுறவுக்கு சமீபத்தில் ஆளாக்கப்பட்ட ஒரு பெண்ணை பிணப்பரிசோதனை செய்த மருத்துவர் அழுகையோடு வெளியே வந்தார். என்ன தெரியுமா? அவ வாயில ஒரு சாக்லேட்டை போட்டிருக்கா. வாயில் சாக்லேட்டை மென்று கொண்டிருக்கக்கூடிய பச்சை குழந்தையை கூட சீரழிக்கக்கூடிய கொடூரர்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு? ஒரு கணவனோடு மனைவி போவாள், எவனோ ஒருத்தன் குதிரையில வந்தானா அவன் அவனை தூக்கிட்டு போயிட முடியும். இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏனென்றால் அது வீரநிலை சமூகம். ஒருவேளை அந்த கணவன் அவனோடு சண்டை போட்டு வென்றால் மட்டும்தான் அந்த மனைவியை தனக்கு சொந்தமானவளாக கூட்டிக் கொண்டு வர முடியும். மகாபாரதம் அப்படிதானே சொல்லுது. தேவவிரதன் என்று சொல்லப்படக்கூடிய பீஷ்மர் தன் தம்பிகளுக்காக 3 பெண்களை கவர்ந்து போகிறார். அந்த அம்பை திரும்பி வருகிற போது, நான் இன்னொருவனை காதலிக்கிறேன் என்று சொல்லுகிற போது, அவர் திருப்பி அனுப்பினாலும் காதலனும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்பாவும் ஏற்றுக்கொள்ளல. ஏன்? உன்னை மீண்டும் வீட்டுக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நான் பீஷ்மரோடு சண்டை போட்டுத்தான் சேர்த்து கொள்ள முடியும். வலிமை மிகுந்த ஆண்மகன் வலிமை குறைந்த பெண்ணை சாதாரணமாக கடத்தி கொண்டு செல்லலாம் என்றிருந்த காலகட்டத்தில் முதலாக ஆண்மை என்றால் என்ன என்பதை தெளிவாக சொன்னவனே வள்ளுவன் தான். நம்ம ஊர்ல பல பேர் ஆண்மைனா மீசையை முறுக்கிறது, ஆண்மைனா அடுத்தவன் கூட சண்டை போடுறது, ஆண்மைனா தன்னுடைய சாதியின் பெருமை பேசுவது, ஆண்மை என்றால் கையில் அருவாளோடு கட்டவுட்டில் வரிசையாக நிற்பது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உலக வரலாற்றில் முதல் முறையாக பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொன்ன ஒரு பெருங்கவிஞராகிய நம்முடைய பாட்டன் வள்ளுவனை நம்முடைய முன்னோடியாக கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்பது எது என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. காதல் தான் விஞ்சி நிற்கிறது என்று பேசுவதற்காக இருவரும், இல்லை சமூக சிந்தனைகள் தான் ஏற்றம் பெற்றிருக்கிறது என்று பேசுவதற்காக இருவரும் இந்த மன்றத்தில் வாதாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். நான் முதலிலே முன்னுரையிலே நீங்கள் முன் உணர்ந்திருப்பீர்கள், இது வழக்கமான பட்டிமன்றம் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு பட்டிமன்றங்களின் நிலை எப்படி போய்விட்டது என்றால், 10 நகைச்சுவையை வைத்துக்கொண்டு பட்டிமன்றத்தை ஓட்டிவிடலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிற போது, உன்னதமான இலக்கிய தலைப்பை இந்த மேடையில் தந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்தையும், ஒரு மிகப்பெரிய திரை நட்சத்திரம், இன்றைக்கு தமிழ்நாடே கொண்டாடுகிற
ஒரு இயக்குனர் பேசிவிட்டு சென்ற பிறகும் இத்தனை பேர் நாற்காலியை நிரப்புகிற ஒற்றை மண்ணாக என் நெல்லை மண்தான் இருக்கும் என்கிற பெருமிதத்தையும் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதனால் அவங்க அற்புதமாக பேசுவார்கள். அவர்கள் பேசுகிற போது நீங்கள் கைதட்டி அந்த கருத்துக்களை கொண்டாட வேண்டும். பேச்சாளர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நேரத்தில் தங்களுடைய உரையினை நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னதான் இன்றைக்கு விடுமுறையாக இருந்தாலும் நாளைக்கு பணி தொடங்குகிற நாள். ஆனால் திருநெல்வேலிக்காரர்கள் எப்போதும் நிகழ்ச்சி முடிகிற வரை கடைசி வரை இருந்து பழகுகிற தங்கத்தை போன்றவர்கள். அண்ணா மேடைகள் அடிக்கடி சொல்வார், தங்க தம்பிகளே தங்க தம்பிகளேன்னு. அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? தங்கத்தை தனியாக வெட்டி எடுக்க முடியாது. கோலார் சுரங்கத்தில் மண்ணோடு சேர்ந்துதான் தங்கம் வரும். அப்படி அந்த மண்ணில் நிறைய விஷயங்களை பிரித்தெடுப்பாங்க. அதுல இரும்பு இருக்கும், துத்தநாகம் இருக்கும், வெறும் மண் இருக்கும். கடைசியாக தங்குவதால் தான் அது தங்கம். கடைசி வரை தங்குகிற தங்கங்களாக திருநெல்வேலி தமிழ் சொந்தங்கள் இருப்பார்கள் என்கிற உத்தரவாதத்தை உங்கள் சார்பில் பேச்சாளர்களுக்கு தந்து இந்த அற்புதமான இலக்கிய பட்டிமன்றத்தை தொடங்கி வைக்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமா? காதலின் ஏற்றம் என்று பேசுவதற்கு என்னுடைய அண்ணன் வந்திருக்கிறார். இவரை நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். தொலைக்காட்சி அனைத்தாலும் வருவார். எல்லா திரை நட்சத்திரங்களையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை நட்சத்திரம். பல தொலைக்காட்சிகளில் பல புகழ்பெற்ற நடுவர்களோடு பேசியவர். மிகச்சிறந்த சிந்தனையாளர். வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய என் அன்பிற்கினிய அண்ணன் முனைவர் வேலூர் அன்பு அவர்கள் தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமே என்று சாதிப்பதற்காக உங்கள் கைதட்டல்களோடு வருகிறார். கங்கையாறு சிவனாறு தலையில் வைத்தாறு, அவர் பிள்ளையாறு முருகனாறு கொண்ட முகமாறு, முல்லை பெரியாறு பாலாறு காவிரியாறு, அதில்தான் இப்பொழுது நீராறு. என்னை பெற்றாறு போல் இங்கு உற்றாறு நடுவனாறு, இலக்கியத்தின் காதலின் ஏற்றம் பற்றி பேசுமாறு பணித்தாறு. மற்றாறு போல் இந்த சிற்றாரம் வற்றாராகாமல் வரலாறு படைக்க திருநெல்வேலி மக்களே நீங்கள் எல்லாம் கைதட்டி ஆதரிக்குமாறு கேட்டு. இல்ல பாருங்க எத்தனை ஆறுன்னு. எல்லாம் பொருணை நதி செய்கிற வேலை. ஆமா, பொருணை ஆறு. காவிரி தென்பண்ணை பாலாறு என்று சொன்ன பாரதி வைகையும் பொருணையும் சொல்கிற போது தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என்று சொல்லுகிறான். அதனால் பொருணை நதிக்கரைக்கு வந்தவுடனே ஆறுகளின் நினைவு வந்து விட்டது. பாலாற்றும் கரையிலிருந்து பொருணை நதிக்கு தாமிரபரணிக்கு வந்திருக்கேன். அற்புதமாக 9வது புத்தக திருவிழாவை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் மனப்போடும் ஏற்றத்தோடும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அனைத்து பெருமக்களுக்கும், அற்புதமாக தமிழ் கூறும் உலகில் மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் அண்மையில 3ஆம் பிறை மேகலை என்கிற மகத்தான ஒரு நாவலை தமிழ் கூறும் நல்லுலக்கு இலக்கிய உலகத்திற்கு அளித்து பேச்சாளராகவும் பேராசிரியராகவும் சின்னம் சிறு வயதில் எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இவ்வளவு இளமையான நடுவரை நான் பார்த்ததே இல்லை. அவரும் இளமை, அவர் பேச்சும் இளமை, எழுத்தும் இளமை, வலிமை உடைய நடுவர் மத்தியிலே பேசுவது மிக்க மகிழ்ச்சி. ஆனா இன்றைக்கு நான் அடைந்த மகிழ்ச்சியை போல் வாழ்க்கையில் என்றைக்கும் அடையவில்லை. ஏன்னா என்னுடைய பெயர் என் அப்பா என்ன பண்ணார், அன்புன்னு வைத்தார். காதலுக்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் அன்புன்னு பேரு. ஆனால் வாழ்நாளில் 20 ஆண்டுகளாக பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன். இதுவரையில் காதலை பற்றி பேசவே இல்லை. ஆனால் அந்த இனிப்பான காதலை திருநெல்வேலியில் பேசுகிற பாக்கியம் எனக்கு இப்பதான் கிடைச்சது. அல்வா தருகிற ஊருக்கு வந்து காதல் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? நான் பிறவி பலன் இன்றைக்கு அடைந்து விட்டேன். 2 அணிகளிலும் பேசிருக்கிற அறிஞர் பெருமக்களே, இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அவையோர் அத்தனை பேருக்கும் என் மனப்பந்தலிலே பூத்த மல்லிகை மலர்களை உங்கள் கரங்களுக்கு காணிக்கையாக்கி, இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமே என்கிற அணியில பேசுவது எனக்கு பெருமகிழ்ச்சி. புத்தக திருவிழா பத்தி ஒரு வார்த்தை சொல்லி ஆரம்பிச்சிடுறேன்.
ஏன்னா வாழ்க்கையில் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதை திருப்பி பார்த்தீங்கன்னா சிறகு மாதிரியே இருக்கும். வாழ்க்கையில் நீ உயர வேண்டும் என்றால், ஒரு பறவை உயர வேண்டும் என்றால் அது சிறகடிக்க வேண்டும். வாழ்க்கையில் நாம் உயர வேண்டும் என்றால் புத்தகம் என்கிற சிறகை நாம் படிக்கத்தான் வாழ்க்கையிலே உயர வேண்டும். படிப்பு என்பது இருக்கும் போது மட்டுமல்ல. நடுவர் பெருந்தகை அவர்களே, சில சமாதிகளை பார்த்தால் கூட சமாதிகள் கூட கவிழ்த்து வைக்கப்பட்ட புத்தகத்தை போல் தான் இருக்கும் போது அல்ல, இறந்த பிறகு மனிதன் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது என்பதுதான் புத்தகத்தினுடைய வடிவமாக இருக்கிறது. நடுவர்களே, இன்றைக்கு ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், அவன் மனதை மாற்றிவிட்டால், அவன் மனதை செம்மைப்படுத்தி விட்டால் அவன் சரியாக வந்து விடுவான் என்பதுதான் சிறப்பு. ஆனால் தான் என்ன சொன்னா, அன்பு செய்கிற மனம் இருக்க வேண்டும். காதல் என்கிற சொல் இருக்கிறது. காதல் என்கிற சொல் அன்பு என்கிற பொருளில் தான் இதுவரையில் கையாளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாம் இறைவன் மீது கொண்ட அந்த பக்தி இருக்கிறது, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை கூட காதலாகத்தான் நம்முடைய ஆழ்வார்களும் ஞாயன்மார்களும் 4000 திவ்ய பிரபந்தம் எழுதியவர்களும் 4வர்களும் பாடி இருக்கிறார்கள். ஆனாலும் இறைவன் மீது கொண்டக்கூடிய அந்த அன்புக்கு கூட காதல் என்று தான் பெயர் வைத்திருக்கிறார். ஆனால் தான் காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உய்ப்பது வேதம் 4 மெய்ப்புடலாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி, அப்ப இறைவனிடத்திலே கூட ஒரு அன்பு இருக்க வேண்டும். பண்பட்ட அன்புதான் அது காதலாகி இருக்கிறதுன்னு சொல்லி, முன்னம் அவன் நாமம் கேட்டான், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான், பின்னை ஆர்வுயிர் கேட்டால் பேத்து அவனுக்கே பிச்சையானான்னு பாடி உருகுகிற அந்த பக்தியை கூட காதலாகத்தான் செய்திருக்கிறாங்கன்னா, காதலால் தான் பாரதி சொன்னான், முறுக்கு மீசையும் உண்டாசும் சுடர்விடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் அந்த மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்கிற சொல்ல வந்த பாரதி சொன்னான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்னு காதலைத்தான் முன்ன வைத்திருக்கிறான். ஆனால் தான் ஆண்டாள் சொன்னார், இறைவனை கூட காதலனாக நினைத்தால் அவனே கணவனாக அடைய வேண்டும் என்று நினைத்தால். அதனால் தான் சொன்னார், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவனின் வாய் சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே என்று பஞ்சசன்யம் என்கிற சங்கை ஊதுகிற அந்த திருமாலிடத்திலே கேட்பான். அவனுடைய வாய் சுவை இருக்கிறது, அவனுடைய வாய் சுவை கற்பூரம் வாசனை அடிக்குமா, கமலப்பூ தாமரைப்பூ வாசனை அடிக்குமா, இல்ல திருநெல்வேலி அல்வாவை போல தித்தித்திருக்குமா, எப்படி இருக்கும்? உன்னைத்தான் அவன் லிப்ஸ்ல வச்சு உதடுகளிலே ஊதுகிறான். எனக்கு சொல் என்று சொல்லுகிற போது கூட இறைவனிடத்தில் செலுத்திய அன்பு கூட பக்தி மார்க்கத்தில் காதல் என்று தான் போற்றப்படுகிறது தவிர வேற என்ன சொல்ல முடியும்? நடுவர்களே, இன்னைக்கு என்ன நடக்குது? எங்க பார்த்தாலும் காதல் இருக்குதா இல்லையா? போன வாரம் சேலத்தில் பேசிட்டு இருக்கேங்க. சேலத்தில் ஒரு பட்டிமன்றம் பேசிட்டே இருக்க, நான் பேச ஆரம்பிச்ச 5வது நிமிஷம் ஒரு பையன் கிடுகிடுன்னு கொடிக்கம்பத்து மேலே ஏறிட்டான். கிடுகிடுன்னு கொடிக்கம்பத்து மேலே ஏறிட்டான். தம்பி இறங்குடா தம்பி, இறங்குனாதான் பேசுவேன்னு. அவன் என்ன சொன்னா, இறங்க பேசணும் மேலே ஏறினா, இறங்குடா தம்பி, உசக்க ஏறாதே விழுந்துட போற, முதல்ல இறங்குன்னு அவன் சொன்னா, ஒரு பிளேயிங் கிஸ் கொடுங்க அப்பதான் இறங்குவோம்னா. இப்ப நீங்க ஆச்சரிய குறிகளோட எல்லாம் உரையாடுறீங்க. ஆமா, இறங்கு ஒரு கிஸ் கொடுத்து இறங்கி வந்தாடா கொடுக்குது, அங்கிருந்தே ஒரு பிளேயிங் கிஸ் கொடுக்குறான். அந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறான்னா, நச்சு என்கிற இலக்கியம் சொன்னது எடுதான்னா, ஒரு தலைவன் தலைவி மீது, ஒரு ஆண் பெண் மீது வைத்து இருக்கக்கூடிய அந்த காதலை கூட தமிழ் இலக்கியம் உயர்த்தி பிடித்தது. என்னன்னா, நட்பு என்று சொன்னது. அளவுல எது சொல்லுவோம்? உயரத்தை சொல்லுவோம், ஆழத்தை சொல்லுவோம், அகலத்தை சொல்லுவோம். இதுதான் அளவு என்று சொன்னால் அவள் அளவிலே சொல்லுகிறாள். அவன் மீது வைத்த காதல் எப்படி தெரியுமா? நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே, சாரல் கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இடைக்கும் நாடனோடு நட்பு என்று சொன்னால் அவன் மீது வைத்திருக்கிற காதல் நிலத்தை விட பெரியது, வானை விட உயர்ந்தது, கடலை விட ஆழமான
பெண்ணானது கருங்கோல் குறிஞ்சி பூ கொண்டு, குறிஞ்சி பூன்னா சாதாரணம் இல்ல, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூத்தான் குறிஞ்சிப்பூ. அவன் மேல் நான் வைத்திருக்கிற காதல் குறிஞ்சிப்பூவினும் சிறந்தது. பெருந்தேன் இழைக்கக்கூடிய அந்த நாடனோட நட்பு எப்படி இருக்குதுன்னா, அவன் தேன் இழைக்கிறான்னா, நடுவர்களே ஏன் தேன் சொன்னான்னா, இந்த உலகத்தில் கெட்டு போகாத அன்றைக்கு ஒரு பொருள் இருந்தது என்று சொன்னால் அது தேன்தான். அப்படி எங்கள் காதல் கெட்டு போகாது என்பதற்காகத்தான் சொன்னார். எண்ணச் சிறகடித்து எண்ணற்ற கவி படைத்து வண்ணத் தமிழுக்கே வடிவெடுக்கு குட்டி வைத்த கண்ணதாச கவியரசு சொன்னான், காதல் என்பது தேன் கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு என்று சொல்லி தேனை போல இனிப்பானது என்று சொல்ல வருகிற போது அங்கே காதல் இனிமையானதாக இருக்குது. நான் சொல்றேன், சமுதாயத்தை பத்தி சொல்றீங்கன்னா மன்னர்களை புகழ்ந்து பாடி இருக்கிறார்கள், அவர்களுக்கு நடந்த சண்டையை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் புகழ் பாடுவதை பாராட்டும் துணியில் தான் பல பாடல்கள் இருக்கிறதே தவிர அனைத்து சங்க இலக்கியம் தொட்டு இன்றைக்கு இருக்கிற இலக்கியம் வரல காதலைத்தான் தூக்கி பிடித்திருக்கிறது. குறிஞ்சி திணையை எழுத வந்த கபிலர் சொன்னார், நான் ஏன் இந்த குறிஞ்சி திணை எழுதினேன் தெரியுமா? ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு நான் தமிழ் சொல்லி கொடுக்க எழுதினேன். அக இலக்கியம் சொன்னாலேயே அது தமிழ் சொல்லி கொடுத்ததை போல, தமிழ் சொன்னாலே அகத்தை சொன்னது போல என்று எழுதுகிறான். அற்புதமாக. ஆனால் இன்னைக்கு கவிதை எழுதாதவனை யாரும் கிடையாது, கவிதை எழுதாத யாரும் கிடையாது. ஒரு கவிஞன்னா முதல்ல கவிதை எழுதணும். எதை பத்தி எழுதுவான்? காதலை பத்தி தான் எழுதுவான். காதலை எழுதாத கவிஞனே கிடையாது, காதலை எழுதாதவன் கவிஞனே கிடையாது என்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால், சங்க இலக்கியத்தில் சொல்லுவான், முழிதையற்பு செய்து காந்தல் மெல்விரல்னுவா. அவள் தன்னுடைய கணவனுக்காக இல்லறத்தினுடைய மாண்பை சொல்ல வருகிற பாடல்ல கணவனுக்காக என்ன பண்றா? தயிரை பிசுகிறாள். தயிர் மிருதுவானது, மெதுவானது. அந்த தயிரை பிசைகிற போது கூட அந்த பிசைகிற அந்த நேரத்தில் அவள் மென்மையான உரல் சிவந்து போனதாம். ஆனால் கண்ணீர் புகையோடு கண்களோடு தன் கணவனுக்கு ஒரு மோர் குழம்பு வைக்கிறாள். ஏன் தெரியுமா? தன் மீது அன்பு கொண்ட காதலன் இருக்கிறானே, அவன் இனிது நன்றாக இருக்கிறது என்று சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்குதுன்னா அதுதான் கூடிய காதலுடைய மகிமை. இன்னும் சொல்ற நடுவில் இதை சொல்லி முடிக்கிறேன். மனிதன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு இருக்கிற காதல் அல்ல. உலக இலக்கியத்தில் தமிழில் தான் சொன்னார், ஒரு ஆணுக்கும் பெண் இருக்கிற அந்த அன்புறவு மட்டும் காதல் அல்ல, அதை தாண்டி எல்லா உயிர்களையும் சிறப்பித்த இலக்கியம் தமிழ் இலக்கியமாக இருக்கிறது. ஒரு காதலனும் காதலியும் ஒரு மரத்தடியில் சந்திக்கிறார். மரத்தடியில் சந்திக்கிற போது சொல்லுவாள், அவன் சொல்லுவான், இங்கே சந்திக்கலாம், மறைவான இடமாக இருக்கிறது, நிழலாக இருக்கிறதுன்னா. அவ சொல்லுவா, இந்த இடத்துல நம்ம சந்திக்க வேணாமா, இந்த இடத்துல சந்திக்க வேணாம், நாம் வேறு இடத்துக்கு போகணும். ஏன் வேறு இடத்திற்கு போக சொல்லுகிறாய்னா, என் அன்னை சிறு வயதில் இருக்கிற போது தோழியோடு விளையாடுகிற போது ஒரு புங்க மரத்து விதையை மண்ணிலே வைத்து விளையாடுகிற போது இங்கே மறந்து வைத்து விட்டு போய்விட்டால் அது மழை பெய்து அது முளைக்க தொடங்கி விட்டது. அந்த மரம் வளர்ந்தது, அதுக்கு தேனும் பாலும் தண்ணீரும் கொடுத்து என் அன்னை வளர்த்தால், முதலில் என் அம்மா வயிற்றில் பிறந்த பெண்ணான், இந்த மண் வயிற்றில் பிறந்த பெண்தான் யாருன்னா இந்த புன்னை மரம் எனக்கு அக்காவாகி விடுகிறது. அதனால் என் அக்காவுக்கு முன்பாக நாம் கொஞ்சி பேசுவதும் கைப்பிடித்து பேசுவதும் இது பண்பல்ல என்று சொல்லுகிறான்னா, தமிழ் மரபு என்னன்னா, ஒரு மரத்தை, ஒரு விலங்கை, இன்னும் சொல்ல போனால் ஒரு மானை, யானையை கூட காதல் வயப்படுத்துகிற போது அதற்கு இருக்கிற அன்பை சொன்னது காதல். உலக பண்பாட்டின் உச்சம் எது என்று சொன்னால் தொல்காப்பியன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பரார். நடுவரவர்களே, தமிழ் இலக்கியத்தின் உச்சம் என்னன்னா, சுட்டி ஒருவர் பெயர் கொளப்பரார் என்று சொன்னால் அதுதான் அற்புதமாக இருக்குது. விட்டு கொடுக்கிற, இதை சொல்லி முடிக்கிறேன், விட்டு கொடுக்கிற மனப்பான்மை. ஒரு சின்ன குட்டை, சின்ன சுனைதான், அதிலே கொஞ்சம் கலங்கிய நீர் இருக்கிறது. ஆண்மான் குடிக்க வேண்டும் என்பதற்காக பெண்
கொடுக்கிறது, பெண்மான் குடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்மான் விட்டு கொடுக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரின் அளவு அப்படியே இருக்கிறது என்று நினைக்கிற போது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லத்திலே இருக்க வேண்டும் என்கிற உயர்ந்த பண்பை சொன்னதுதான் தமிழ் இலக்கியமாக காதலை உயர்த்தி பிடிக்கிறது. அதனால தான் அப்துல் காதர் சொன்னார், பட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, நகை நட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, பணம் காசு துட்டு கொடுத்தால் இன்பம் வருமா, விட்டு கொடுத்து பாருங்கள் இன்பம் வரும் என சொல்லி, யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று சொன்னால், நீ யாரோ நான் யாரோ, நீ ஊர் எதுவோ என் ஊர் எதுவோ, உன் தாய் எதுவோ என் தாய் யாரோ, ஆனால் நாம் செம்மண் நிலத்திலே பெய்யப்பட்ட மழை நீரை போல இன்றைக்கு ஒன்றாக கலந்து விட்டோம்னு. ஆனால் கண்ணதாசன் சொன்னார், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்று தமிழ் இலக்கியம் சங்ககாலம் தொட்டு இன்றைய காலகட்டம் வரையிலே தமிழ் இலக்கியம் உயர்த்தி பிடித்திருப்பது சமூக அல்ல, மனிதன் மனத்தை தூய்மைப்படுத்தினால் இந்த நாடு சிறக்கும் என்பதற்காக காதலைத்தான் சொல்லி இருக்கிறது, காதலைத்தான் உயர்த்தி பிடித்திருக்கிறது. ஆனால் தான் அப்துல் ரஹ்மான் சொன்னீங்க, அதை சொல்லி முடிக்கிறேன். அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், காதல் என்பது ஒரு வினோத நெருப்பு, பற்ற வைத்தாலும் பற்றாது, அணைத்தாலும் அணையாது. அவன் இறைவனிடத்திலே வேண்டுகிறான், இறைவா என்னையும் என் காதலியும் பிரித்து விடு, இறைவா என்னையும் என் காதலியும் பிரித்து விடு. இப்படி ஒரு பிரார்த்தனையா, நீதான் எப்பொழுதும் என் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதே இல்லையே என்று முடிக்கிறான் என்று சொன்னால், சமூக வெளிப்பாடுகளை சொன்னதை விட காதலைத்தான், அதன் அன்பின் உச்சத்தைத்தான் உலக இலக்கியத்தில் உயர்த்தி பிடித்திருப்பது தமிழ் இலக்கியமே என சொல்லி வாய்ப்பு அளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி தெரிவித்து நான் உங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஒரு காதல் தலைவனாகவே எனக்கு காட்சியளிக்கிறேன். உங்களுடைய தீர்ப்பு காதலின் பக்கம் இருக்க வேண்டும். வீடியோ வீட்டுக்கெல்லாம் போகும். ஆமா, நீங்க காதல் வீட்டில் இருக்க அம்மா மனைவியை காதலிக்கிறீங்க, உங்க மனைவிய காதலின் தலைவனாக இருக்கிற நீங்கள் காதலின் கொடியைத்தான் உயர்த்தி பிடிப்பீர்கள் என்கிற நம்பிக்கையில் நல்ல வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். உங்கள் பாதங்களை பாருங்கள், என் நண்பர்கள் குவிந்து கிடக்கிறன சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை செய்வேன். காதல்தான் தமிழ் இலக்கியத்தில் விஞ்சி நிற்கிற உணர்வு, அதையே நீங்கள் தீர்ப்பாக வழங்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நற்றினை தொடங்கி சமகாலம் வரை காதல் குறித்த அற்புதமான செய்திகளை பேராசிரியர் பந்தி வைத்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களை இந்த மன்றம் ஏற்கிறது. கடைசியாக நற்றினை பாடலை குறிப்பிட்டார். அது குறித்து ஒரு செய்தி சொல்ல வேண்டும். விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவ்வை ஆகும் என்று அன்னை கூறினால் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நின்னொடு நகையே. சின்ன வயசுல புன்னை மர விதைகளை அம்மா விளையாட கொடுக்கிறாள். இந்த பிள்ளைகள் விளையாடுவதற்காக போகிறார்கள். மணல்ல உள்ள வச்சு பார்க்காம கைவிட்டு எடுக்கணும், அதான் விளையாட்டு. அப்படி எடுத்தது போக மீதம் இருக்கிற விதைகள் தானாக முளைக்கின்றன. அம்மா சொல்றா, இது உங்களை விட சிறந்தது, நும்மினும் சிறந்தது நுவ்வை, உங்களை விட சிறந்தது உனக்கு தங்கச்சி முறை வேணும். ஏன் தெரியுமா? நீ இன்னொரு வீட்டுக்கு போயிடுவ, ஆனால் இந்த மரம் எப்போதும் என்னுடனே இருக்கும், அதனால்தான் உன்னை விட சிறந்தது. அதனால எங்க அம்மா எனக்கு தங்கச்சி முறையாக இந்த புன்னை மரத்தை சொல்லி இருக்கிறாள். என் தங்கை முன்னால் உன்னோடு சிரித்து பேசுவதற்கு வெட்கப்படுகிறேன் என்று ஓரறிவு கொண்ட மரத்தை தங்கையாக பார்க்கிற பார்வை உலகத்தில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நீங்க வால்மீகியில இல்லாத ஒரு செய்தியை கம்பன் எழுதுகிறான். ஜடாயு இறக்கிறார், வால்மீகியிலும் ஜடாயு இறந்து போகிறார், கம்பனிலும் இறந்து போகிறார். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிறான். தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உயர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், முனிவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் சந்தோஷம். ஏன் தெரியுமா? தொடக்கூடாத இடத்தில் கை வைத்து விட்டான், ராவணனுக்கு அழிவு உறுதியாகிவிட்டதுன்னு சந்தோஷப்படுறான். ஆனால் செத்து போவோம் என்று தெரிந்து போராடி ராவணனிடம் செத்துப்போன ஒரு பறவை தான் ஜடாயு. இந்த ஜடாயுவை வால்மீகியிலும் காட்டுகிறார்கள், கம்பனிலும் காட்டுகிறார்கள், ரெண்டிலுமே சாவுதான்.
ஆனால் வால்மீகியில் இல்லாத ஒரு செய்தியை கம்பன் காட்டுகிறான். என்ன தெரியுமா? ஜடாயுவை தன்னுடைய தந்தையின் நண்பராக கருதிய ராமன் தன்னுடைய தம்பியோடு சேர்ந்து ஜடாயுவிற்கு இறுதிக்கடன் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை, வால்மீகியில் இல்லாத காட்சியை கம்பன் தான் படைக்கிறான். எனவே உயிர்களையும் இணைத்து பேசக்கூடிய காதலின் உச்சநிலையை பேராசிரியர் தன்னுடைய அருமை சொற்களால் பந்தி வைத்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அவருக்கு ட்ரெயின் இப்ப 10:25க்கு. அதனால உங்கள் அனுமதியோடு அவர் இந்த அரங்கத்திலிருந்து கிளம்ப போகிறார். ஆனா இவங்க சொல்லக்கூடாது, காதல் இடையிலே போயிடும். நாங்க தான் சொல்றோம்ல, சமூகம்தான் கடைசி வரை நிற்கும், காதல் இடையிலே போயிரும் அவங்க சொல்லக்கூடாது. பேராசிரியர் நாளை கல்லூரி இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்கள் அனுமதியோடு இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுகிறார். அவருக்கு நம் அனைவரின் சார்பாக கைதட்டலோடு அவரை வழி அனுப்பி வைப்போம். நம்முடைய மரியாதைக்குரிய வெள்ளுடையார் அவர்கள் அவருக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமா சமூகத்தின் மாற்றமா என்கிற தலைப்பில் சமூகத்தின் மாற்றமே என்று சாதிப்பதற்காக உங்கள் ஊரை சேர்ந்த அன்பிற்கினிய கவிஞர் கோமதி அவர்கள் வரப்போகிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னதற்கு காரணம், பிற இடங்களில் இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டாடுவது எவ்வளவு முக்கியமோ அதை போல உள்ளூரின் திறமைகளையும் மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணா சொன்னார். கோமதி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வரப்போகிறார். இனி வரப்போகிற பேச்சாளர்கள் நேரத்தில் கொஞ்சம் கவனத்தை வைத்து பேசுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாச்ச, முதுமை மிகு நிலப்பிறப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட, நதி வரும் முன் மணல் தரும் முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே, பதிமதுரை பெருவளையில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் தன் புகழ் சேர் புலவர் தன்னை வணங்குகிறேன், வாழிய தமிழ் புலவரே. கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா சவுண்ட் இன்னும் பிளசண்டா இருக்கும். கற்றவர் சபைதனில் நச்சமில் அறிஞரே, கற்றவர் சபைதனில் நச்சமில் அறிஞரே, சொற்களின் சுவையறிந்த சுடர்மிகு ஓவியமே, பேனா மை வைத்து மனிதத்தை செதுக்கிய மகா கவிஞர் நடுவர் மானசீகன் ஐயா அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். எண்ணணி எதிரணி பேச்சாளர்களுக்கும் தமிழ் அமுதம் பருக வந்திருக்கும் நெல்லையம்பதி ஆன்றோர்கள் சான்றோர்கள் அத்துணை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, இன்றைய விவாதம் தமிழ் இலக்கியங்களில் விஞ்சு நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமா? காதல் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி, சமூக மாற்றம் என்பது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் வளர்ச்சி. காதல் என்பது இருவருக்காக, சமூக மாற்றம் என்பது அனைவருக்காக. சமூக மாற்றம் என்பது அனைவருக்காக. அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன வள்ளுவரும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனாரும் முழங்கினார்கள் என்றால் அது வெறும் வரிகள் அல்ல, சாதி மத எல்லைகளை கடந்த ஒரு சமூக மாற்றத்தின் வித்து நடுவர் அவர்களே. அது மட்டுமல்ல, காமத்துப்பால் எழுதிய வள்ளுவன் கூட அதற்கு முன்னர் அறத்துப்பால் பொருட்பால் அமைத்து சமூக கட்டமைப்பை உருவாக்கினார். காதல் பேசும் இலக்கியங்களை விட சமூக விழுமியங்களை பேசும் இலக்கியங்கள் தான் நம் தமிழர்களின் அடையாளத்தை தீர்மானிக்கிறது. அது மட்டுமல்ல, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மனிதர்களை மக்களை என்றார் பாரதிதாசன். எல்லா இலக்கியங்களும் காதலை மட்டும் அழகு என்று சொல்லவில்லை. குஞ்சழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு என்கிறது நாலடியார். எல்லா இலக்கியங்களும் காதலை மட்டுமே தெய்வமாக சொல்லவில்லை. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவெளிகால் பல்லாயிர வேதம்
அறிவொன்றே தெய்வம் என்று அறிவீரோ, சுத்த அறிவொன்றே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பல பித்த மனங்களில் தடுமாறி பெருமை அழிவீரோ என்று அறிவுதான் தெய்வம் என்றார் பாரதி. எல்லா இலக்கியங்களும் காதல்தான் துணை என்று சொல்லவில்லை, துணைக்கு வருவது தூய நற்கல்வி என்கிறது திருமந்திரம். அது மட்டுமல்ல, நான்மணிக்கடிகை சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு அணி என்பது எது? நிலத்திற்கு அணி என்பது நெல்லும் கரும்பு, குலத்திற்கு அணி என்பது தாமரை, பெண்ணிற்கு அணி என்பது நாணம், தனக்கு அணியாம் தன் சேர் உலகத்து அறம், அறம்தான் அணிகலன் என்று சொல்கிறது. அது மட்டுமல்ல, கம்பராமாயணத்தில் எல்லோருக்கும் தெரியும், கம்பராமாயணத்தில் ராமர் காட்டிற்கு சென்ற பின்னர் பரதன் ராமனது பாதுகையை அரசாள வைத்தார். இதை படித்த ஜெர்மன் அறிவியல் அறிஞர் ஒருவர் ஆச்சரியப்படுகிறார். அது எப்படி பாதுகை அரசாளும் என்று ஆச்சரியப்படுகிறார். பின்பு அவரே உணர்கிறார். பின்பு அவர் என்ன தெரியுமா உணர்கிறார்? அரசு அதிகாரம் என்பது தனி மனிதனின் சொத்து அல்ல, அது தர்மத்தின் அடையாளம். ஒரு மன்னனே ஒரு நாட்டில் இல்லாவிட்டாலும் அந்த நாட்டில் தர்மமும் அறமும் அரசாளும் என்பதை தமிழன் தன் காப்பியத்தில் வைத்துள்ளான் என்று சொல்கிறார் என்றால், அத்தகைய சமூக மாற்றம் நம் தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டுல பிரெஞ்சு பாண்டிச்சேரிய பிரெஞ்சு அரசு அரசாண்டுட்டு இருந்துச்சு. அப்போ பிரான்சிஸ் வே டைப்ரே அப்படிங்கிற ஒருத்தர் உயர் அதிகாரி, நீதிபதிக்கு இணையான பதவி, நீதிபதியா இருக்கிறார். அப்ப என்னன்னா, அந்த காலத்துல பிரெஞ்சு சட்டத்துல ஒருத்தனுக்கு ஒரு குற்றத்திற்கு தண்டனை கொடுத்தாச்சுன்னா அதை மாத்தவே மாட்டாங்க. அப்போ இங்க இருந்த ஒரு தமிழனுக்கு தவறுதலா மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அப்போ பிரெஞ்சு சட்டத்துப்படி அந்த தண்டனையை மாத்தவே கூடாது. ஒரு தடவை ஒரு நீதிபதி ஒரு தண்டனை போட்டார்னா அதுதான். அப்போ இந்த பிரான்சிஸ் ஓ டைப்ரே வந்து அந்த வழக்கை திரும்ப எடுக்கிறார். எடுக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை படிக்கிறார். கம்பராமாயணத்துல விபீஷணன் சரணாகதி படலத்தை படிக்கிறார். அதுல ராவணனுடைய தம்பியா இருந்தாலும் விபீஷணன் ராமர் கிட்ட வருவார். எல்லாரும் சொல்லுவாங்க எதிரியோடைய தம்பியை ஏத்துக்க கூடாதுன்னு. ஆனாலும் ராமன், இவன் என்னை சரணாகதி என்று வந்துள்ளான், வந்தவருக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், எதிரியின் தம்பியாகவே இருந்தாலும் அவனை ஏற்றுக்கொண்டான். இதை படித்து மனம் மாறுகிறது அந்த பிரான்சிஸ் ஓ டைப்ரேக்கு. அவர் யோசிக்கிறார், ஏன் மரண தண்டனை விதிச்சா அதுதான் நிரந்தரம்னு ஏன் இருக்கணும் அப்படின்னு பிரெஞ்சு அரசுக்கு கடிதம் எழுதுறார். இவருடைய குற்றம் வந்து இவர் வந்து அவ்வளவு குற்றம் எதுவும் செய்யல, இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மரண தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைச்சாங்க. அவர் சொல்றாரு, பிரெஞ்சு சட்டம் எனக்கு நீதியை கற்றுக் கொடுத்தது, ஆனால் கம்பனின் காப்பியம் தான் எனக்கு கருணையை கற்றுக் கொடுத்ததுன்னு சொல்றாருன்னா, இதை விட ஒரு சமூக மாற்றம் எங்கேயாவது இருக்காங்க? சபாஸ். இப்படி ஒவ்வொரு நூல்களை எடுத்துக்கிட்டாலும் அதுல ஏகப்பட்ட சமூக புரட்சிகள் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, வறுமை, வறுமையை விட கொடுமையானது எதுவும் இருக்கா? இவங்க காதல் பிரிவை பத்தி சொல்லுவாங்க, ஆனா வறுமையை விட கொடுமையானது எதுவுமே இல்லை. அழகா வந்து மேத்தா கவிஞர்ல கவிதையில அழகா சொல்லியிருப்பாரு, இந்த உலகத்தில் பசி வந்த போதுதான் தெரிந்தது, பசி வந்த போதுதான் தெரிந்தது பூமி உருண்டையானதல்ல, அது ஒரு சப்பாத்தி என்று. அது மட்டுமல்ல, உழைப்பு, உழைப்புடைய மகத்துவத்தை, அதாவது காதல் காவியங்கள் எல்லாம் காதலை பேசும், கண்ணீரை பேசும், ஆனா ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை, உழைப்பு எவ்வளவு முக்கியம். ஒரு நம்ம கவிஞர் நெல்லை ஜெயந்தா தன்னுடைய கவிதையில அழகா சொல்லியிருப்பார், உண்மையில் பார்க்க போனால் கண்ணீர் துளிகளை விட வியர்வை துளிக்கு மதிப்பு அதிகம். அதனால்தான் அழுவதை போல நடிக்க முடிகிறது, வியர்ப்பதை போல நடிக்க முடிவதில்லை என்று. உழைப்பின் மகத்துவத்தை நமக்கு போற்றியது நம் சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள் அனைத்திலும் விஞ்சி நிற்பது. இவங்க சொல்ற மாதிரி அக இலக்கியங்களே எடுத்துக்கிட்டாலும் அகநானூற்றை பத்தி சொன்னாங்க. அகநானூறுங்கிறது ஒரு சமூக ஆவணம். இவங்க சொன்ன அந்த அகநானூற்றை படிச்சாலே அதில் காதல் என்பது ஒரு கருவிதான்.
ஒரு நாடு நிலம் எப்படி பிரிஞ்சிருக்கு, மனிதன் எப்படி மனிதனுக்குள்ள பிரிவினை இருக்கு, அவர் எல்லா பிரிவினையும் கடந்து ஒரு மனிதன் எப்படி காதலில் ஜெயிக்கிறார் என்று பிரிவினைகளையும் மன்னனின் சக்திகளையும் பேசுகிறது அகநானூறு. அது மட்டுமல்ல, நாம நினைக்கிறோம் ஒவ்வொரு அந்த காலத்துலலாம் சிறைனா என்னதுங்க? சிறைனா ஒரு தவறு செய்தவன் தண்டிப்பதற்கு மட்டுமே சிறைச்சாலை என்று இருந்தது. ஆனா தவறு செய்தவன் வறுமையாலும் பசியாலும் தான் அந்த தவறை செய்கிறான், அவருக்கு அறிவை கொடுத்து உணவை கொடுக்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தி மணிமேகலையில் என்ன சொன்னாங்க? சிறை கோட்டமே அறக்கோட்டம்னு. இன்னைக்கு நாம பேசிக்கிட்டு இருக்கிற மனிதநேய சிறைச்சாலை சீர்திருத்தத்தை அன்னைக்கே மணிமேகலை தன்னுடைய காப்பியத்துல சொல்லியிருக்காங்கன்னா அதுதாங்க நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லும் சமூக மாற்றம். கடைசியா ரெண்டு விஷயம். நம்ம சமூக மாற்றம், காதல்ங்கிறது ஒரு தனி மனிதனோட வெற்றி, ஆனா சமூக மாற்றம்ங்கிறது கண்டிப்பா அடுத்த தலைமுறைக்கு அதுதான் விடியல். அது மட்டும் இல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நமது சங்க இலக்கியங்கள் காதலை மட்டுமே பேசி இருந்தால் கண்டிப்பாக இன்னும் நாம் கற்காலத்தில் தான் இருந்திருப்போம். இன்று நாம் சந்தித்துள்ள உரிமைகள், இன்று நாம் பெற்றுள்ள உரிமைகள் அனைத்தும் எண்ணிலடங்கா இலக்கியவாதிகள் தன் பேனாவால் செதுக்கிய சமூக மாற்றம் தான் அதற்கு எல்லாத்திற்கும் காரணம். ஒரே ஒரு சிறுகதையை பற்றி மட்டும் ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். இமயன்கிறவர் எழுதின செல்லா பணம்னு ஒரு நாவல்ங்க. அந்த பணத்துல ஒண்ணு இல்ல, ஒரு பெண்ணுக்கு எல்லாம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கல்வி இருக்கிறது, ஆனால் தவறான ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார். அதனால் அவள் படுகிற சித்திரவதை, இறுதியில் நீ இல்லாமல் நான் இல்லை என்று சொன்ன காதலன் நீ செத்து போவதென்றால் செத்துப்போ என்று சொன்னதால் அந்த பெண் தீ குளிக்கிறாள். அம்மாலாம் வந்து காப்பாத்துறாங்க. கடைசியில எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி இவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லும் போது டாக்டர் சொல்றாரு, இப்ப இந்த பணம் செல்லா பணம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருனா, காதல்னால செல்லா பணமானவர்கள் இன்று எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். அத்தனை இளைஞர்களுக்கும் ஒரு மாற்றம் வந்து சமூகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக நமது சங்க இலக்கியங்களில் வின்று நிற்பது காதலின் ஏற்றத்தை விட சமூக மாற்றம் தான். உனக்காக நான் என்பது காதல், உன்னோடு நான் என்பதுதான் சமூக மாற்றம். அதனால் ஆணித்தனமாக சொல்கிறேன், நமது தமிழ் இலக்கியங்களில் விஞ்சு நிற்பது சமூக மாற்றமே, சமூக மாற்றமே, சமூக மாற்றமே என்று கூறி நன்றி கூறி விடை பெறுகிறேன், நடை போடுகிறேன். நன்றி, வணக்கம். சிலப்பதிகாரத்தை நாம் அனைவரும் கற்பின் பெருமையை போற்றுகிற இலக்கியம் என்பதோடு சுருக்கி விடுகிறோம். ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய வழக்குரை காதையில் ஒரு அற்புதமான செய்தி உண்டு. சான்றோரும் உண்டுகொள் தெய்வமும் உண்டுகொள் என்று தலைமுடியை விரித்து போட்ட கோலத்தோடு உள்ளே வருகிற கண்ணகி அரசனை பார்த்து நீண்ட கேள்வி கேட்கிறாள். தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தென் அரும்பரர் புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனையாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கழல் மன்னான் இந்நகர் புகுந்தீங்கு நின்பார் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என்று சொல்லுவாள். கண்ணகி உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்பான் பாண்டிய அரசன். நீர்வார் கண்ணே என் முன் வந்தோய் யாரையோ நீ. ஒரு பெண்ணை ஒரு ஆண் எப்படி பார்க்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது. ஒருத்தன் விளையாட்டா கவிதை என்கிற பெயரில் ஒன்றை எழுதியிருந்தான். அன்பே உன்னை பார்த்தேன் உலகை மறந்தேன், உன் தங்கையை பார்த்தேன் உன்னை மறந்தேன், உங்கள் இருவரையும் மேக்கப் இல்லாமல் பார்த்தேன் காதலையே மறந்து விட்டேன். அப்படி ஆள் இருக்கான். கண்ணதாசன் ஒரு தடவை சொன்னாரு, கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மனநோயாளிகளில் பாதி பேர் தமிழ் சினிமா நடிகைகளை மேக்கப் இல்லாமல் பார்த்தவர்கள்னாரு. அதான் நிஜம். ஆனால் ஒரு பெண்ணை ஆண் பார்க்கிற போது எங்கே பார்க்க வேண்டும்? கண்ணியமான ஆணாக இருந்தால் கண்களை பார்க்க வேண்டும். ஆனால் அவன் அரசன் எதை பார்க்கிறான் தெரியுமா? அவளுடைய உடல் தோற்றத்தை பார்க்கல. கண்ணகியினுடைய மாரழகை பார்க்கவில்லை, இடையழகை பார்க்கவில்லை, அவளுடைய உடல் தோற்றத்தை பார்க்கவில்லை, கண்ணை கூட பார்க்கவில்லை, அந்த கண்ணில் இருக்கிற கண்ணீரை பார்க்கிறான்.
ஏன் தெரியுமா? என்னுடைய ஆட்சியில் ஒரு பெண் அழுது கொண்டு இருக்கிறாள் என்பது ஒரு அரசனுக்கு அவமானம். அதனால் தான் பாண்டிய அரசனுக்கு அத்தனையும் தாண்டி கண்ணகியின் கண்ணீர் தெரிந்திருக்கிறது என்றால் ஒரு ஆட்சியாளன் எப்படி ஆள வேண்டும் என்பதையும் சமூக பார்வையை தமிழ் இலக்கியம் சொல்லியிருக்கிறது என்கிற பார்வையை மிக அற்புதமாக முன்வைத்தார். நான் பேச்சாளர்களுக்கு நேரம் குறித்து சொல்வதற்கு காரணம் கூட நான் அல்ல. நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம், ஆனால் நேரமாகிவிட்ட காரணத்தினால் ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த பட்டிமன்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்குரிய நேரத்தோடு முடிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, இனி தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமே என்று சாதிப்பதற்காக இன்னொரு நெல்லைக்காரர். ஒரு நெல்லையை இன்னொரு நெல்லையால் தான் எதிர்கொள்ள முடியும். கவிதையில் சாதனை படைத்த பாரதி என்கிற மகத்தான நெல்லை சிந்தனையாளனை புதுமை பித்தன் என்கிற உரைநடைக்காரன் தான் எதிர்கொண்டான். அதை போல இன்றைக்கு தமிழ் மேடைகளில் ஒரு துருவ நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி, சிறந்த வாசிப்பாளர், பல நூல்கள் குறித்து தொடர்ந்து அவர் வீடியோக்கள் எல்லாம் போட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய அத்தனை நூல்கள் குறித்தும் அவர் மேடைகளில் அந்த வீடியோக்களில் பேசியிருக்கிறார். அன்பிற்கினிய நெல்லை கார்த்திகா அவர்களை உங்கள் கைதட்டல்களோடு அழைக்கிறேன். பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற சம்பந்தரும், தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரும், பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்ற கம்பரும் புகழ்ந்து பாடிய எங்கள் நெல்லை பூமியிலே பொருணை புத்தக திருவிழாவிற்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய பெரியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எழுத்தையும் பேச்சையும் தன்னுடைய இரு கண்களாக பாவிக்கக்கூடிய பட்டிமன்றத்தின் பிக் பாஸ் நடுவர் அவர்களை வணங்கி, பிக் பாஸா நேற்றைய காதலர் தினத்தில் தன் அன்பு மனைவியிடம் காதலை பகிர்ந்து, வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸிலும் இன்ஸ்டாவிலும் காதல் பாடல்களை பகிர்ந்து, காதல் ரசம் சொட்ட சொட்ட காதலை பற்றி பேச்சை கேட்க ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான ரசிக பெருமக்களை வணங்கி, நாற்காலிகள் காலியாக இருக்குது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எங்க நெல்லை மக்கள் நாற்காலிகளுக்கு ஆசைப்படாதவர்கள், அதனால அவங்க எப்பவுமே நல்லா ரசிச்சு கேட்பாங்க. இங்க அருமையான ஒரு தலைப்பு, நேரம் கருதி தலைப்புக்குள்ள வந்துருதேன். அழகான தலைப்பு, தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமான். என்னுடைய அன்பு சகோதரி கோமதி அவர்கள் சமூக மாற்றமேன் ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலை நீங்க கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா பேசினாங்க. நீங்க கூட சொன்னீங்க சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆவேசம் வேணும். ஆமா, கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா காதலை பற்றி பேசுவதற்கு நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட பாருங்க, அவங்களுக்கு பிபி இருக்காது, சுகர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது. ஏன்னா அவங்க இதயமே அவங்க கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு விட்டுட்டு போனது வந்துடும். ஆனா அந்த காதல் அங்கேயே தான் இருக்கும். அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழருடைய பண்பாடே அகமும் புறமும் தானே சார். தமிழனின் பண்பாடே வீரமும் காதலும் தானே. அதை அடிப்படையாக வைத்தது தானே இந்த உலகம் இயங்குவதற்கும் இந்த உலகத்தை இயக்குவதற்கும் காதல் தான் ஆதாரமாக இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் அகம் சார்ந்த பாடல்கள் ஏராளமாக இருக்குது. அக்கா கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, தனி மனித வளர்ச்சி தான் காதல்னு. எங்க தனி மனிதன் வளர்ந்தாதாங்க சமூகத்தையே மாற்றமடைய செய்ய முடியும். அதனாலதான் அவ்வை பாட்டி அழகா சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள். அறம் செய்யணும் கூட சொல்லல, முதல்ல ஒரு செயலை செய்யறதுக்கு விரும்பணும். எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு விரும்புகிறார்கள், அதனால் எழுத்தாளர்களாக ஆகிறார்கள். வாசகர்கள் படிக்கிறதற்கு விரும்புகிறார்கள், அதனால் படிப்பாளர்களாகவும் வாசகர்களாகவும் ஆகிறாங்கன்னு சொன்னா முதல்ல ஒரு இதை விரும்புறதுக்கே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ நம்ம அந்த காதல்ல ரெண்டு வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்துவோங்க. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த விரும்புதல் நேசித்தல் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான அடையாளமே காதல் தான். இப்போ விரும்புதல் அப்படின்னு சொன்னா, ஒரு செடியில ஒரு பூ பூக்குது, அந்த செடியை பார்த்து அந்த பூவை விரும்புகிறவன் அதை தலையில் சூடிக்கொள்கிறாள் அந்த பெண். ஆனால் அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை நேசிக்கிறவள் அந்த செடியில் தண்ணீர் ஊற்றி அந்த செடியில் பராமரிக்கிறாள் என்று சொன்னால் காதலின் அடிப்படை நாதமே நேசித்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தாங்க. இப்போ நான் ஒருத்தரை விரும்புறேன், அவர் என்ன விரும்புறாரா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா அந்த காதல்ல. திருவள்ளுவர் தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு பால் இன்றைக்கும் உலகத்துல மதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா நம் முப்பாட்டன் வள்ளுவன் தந்த முப்பால். குறிப்பா அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எழுதியிருக்காங்க. அதுல 10 குறட்பாக்கள் இருக்கு.
நான் ஒருத்தரை விரும்புறேன், அவங்க என்ன விரும்புறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுடைய குறிப்பிலேயே அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு குறள் எழுதியிருப்பார். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃது அவள் யாப்பினுள் அட்டிய நீர். நான் பார்க்கிறேன் அவளை, நான் அவளை நோக்குறேன், அவன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறான். காதல் அப்படிதானே இருக்கும். காதலன் பார்க்கிறான், காதலி பார்க்கல. காதலன் பார்க்காத நேரத்துல காதலி பார்க்கிறா, காதலி பார்க்கறத காதலன் பார்த்துட்டாங்க, அவளுக்கு ஒரு வெக்கம் வரும் இல்லையா? அந்த நாணத்தை அவன் காதல் அப்படிங்கிறத குறிப்பா எடுத்துக்கிறான். அதை வள்ளுவர் இந்த குறள்ல எவ்வளவு அழகா எழுதுறாருன்னு சொன்னா, காதலின் அழகே அந்த குறளில் இருக்கக்கூடிய அடிப்படை நாதம் தான். அந்த நாணம் அப்படிங்கிற நீரை காதல் அப்படிங்கிற பயிர்ல ஊத்துனா எவ்வளவு அழகா செழிப்பா வளருமோ, அது மாதிரி மனித குலம் வளரணும்னு சொன்னா, இந்த சமூகம் மாற்றம் அடையணும்னு சொன்னா, காதல் அப்படிங்கிற அருமையான விஷயம் இதயத்துக்குள்ள இருக்கணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா தன்னுடைய திருக்குறள்ல சொல்லிட்டாங்க. என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு, அவருடைய பேரே அன்புங்க, அதனாலதான் அன்பை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. காதலை பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க. பாரதி காதலிக்காத செல்லம்மாள் இருக்கக்கூடிய அந்த கவிதைகளே கிடையாது இல்லையா? பாரதி கண்ணம்மாவை காதலித்தார். கண்ணம்மா கண்ணம்மான்னு கவிதை எழுதினாரு. கண்ணம்மாவையே காதலித்தான் பாரதி. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்னு சொல்லி கண்களாலேயே காதலித்தார் ராமர். கல்லறையே காதலித்தார் கலீல் ஜிப்ரான். கடவுளையே காதலித்தால் ஆண்டாள் நாச்சியார்னு சொன்னா, காதலிக்காத மனிதர்கள் இல்லை, காதலிக்காதவர்கள் மனிதர்களே இல்லை. அகம் சார்ந்த பாடல்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க, காதல் அப்படிங்கிறது அகநானூறுல ஒரு கருவி கிடையாது சகோதரி அவர்களே, அது ஒரு கருப்பொருள். நற்றினையில அழகா ஒரு பாடல் குறிப்பிடுறாங்க. சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவேன், பிறப்பு பிறது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன். எனவே நான் சாகிறதுக்கு பயப்படல, ஆனா அடுத்த ஜென்மத்துல நான் காதலிக்கக்கூடிய காதலனை மறந்துடுவேன் அப்படின்னு தான் பயப்படுறேன்னு அந்த காதலி சொல்றான். அந்த தலைவி சொல்றா அப்படின்னா, நடுவர் அவர்களே இந்த 96 மூவி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. அதுல த்ரிஷாவுடைய பேர் வந்து ஜானு. ஜானு வந்து ராம் கிட்ட போன் பண்ணி கேட்பா. த்ரிஷாவை பத்தி இப்ப பேசினாலே பிரச்சனை ஆகுது. அது நெல்லை சீமை வேற. அதனால நம்ம ஜானுவை பத்தி பேசலாம். ஜானு கேப்பா ராம் கிட்ட, ராம் நீ எங்க இருக்கேன்னு கேப்பா. உடனே ராம் சொல்லுவான், நீ விட்ட இடத்திலேயே தான் இருக்கிறேன். காதல் எங்கே விட்டு சென்றீர்களோ அந்த இடத்திலேயே தான் இருக்கும். இங்க நீங்க பாருங்களேன், நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு. உங்க பொருளை ஒருத்தங்க திருடிட்டா நீங்க கோபப்படுவீங்க தானே? நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தங்க திருடுனா நம்ம கோபப்படுவோங்க. ஆனா நம்ம இதயத்தையே ஒருத்தங்க திருடுறாங்களே, நம்ம கோபப்படுவோமா? அதுதானே அங்க அன்பு அப்படிங்கிறது. நீங்க அதை மிகச்சிறப்பாக கவிக்கோ அவர்கள் தன்னுடைய கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கவிக்கோ எழுதாத கவிதைகளே கிடையாது. அதனால்தான் கீவாஜா ஐயா அழகா சொல்லியிருப்பாங்க, கம்பனுக்கும் தோன்றாத கற்பனைகள் ரகுமானுக்கு தோன்றுகின்றனன்னு சொல்லியிருப்பாங்க. அழகா அவருடைய காதல் கவிதைகள். நன்றி கெட்ட இதயம் எத்தனை நாள் ஊட்டி வளர்த்தேன், ஒரு புன்னகை வீசியதும் வாலாட்டி கொண்டு அவளிடம் ஓடி போய் விட்டது. அந்த புன்னகைக்கு இருக்கக்கூடிய மரியாதை காதல்ல இருக்கு இல்லையா? நம் மேத்தா அவர்கள் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, விரித்தவர்களே அகப்பட்டு கொள்ளும் விசித்திர வலைதான் இந்த காதல் அப்படிங்கிறது. காதல் எப்போதுமே தனித்துவமானதுதான். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 90% காதலித்தவர்கள், 1% காதலிக்கவே இல்லை என்று பொய் சொல்லி கொண்டு இருப்பவர்கள் தான். ஏனால் சமூக மாற்றம் அடையணும்னு சொன்னா காதல் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வேணுங்க. வைக்கம் முகமது பஷீர் மலையாளத்து எழுத்தாளர். அவர் மிகச்சிறப்பா நகைச்சுவையும் நையாண்டியும் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்தாளர். பாலிய கால சகி அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு நாவல், காதலை ஆதாரமாக தனித்துவமாக காட்டக்கூடிய நாவல். நீங்க உங்க மனைவியினுடைய பிறந்த நாள்ல, திருமண நாள்ல ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல காதல் இருக்கக்கூடிய நாவலை அவங்களுக்கு பரிசாக கொடுங்க. ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், சரிங்களா? அந்த பஷீர் அவர்கள் தன்னுடைய வார்த்தையில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நல்ல இதயத்தை விட மேலான அழகு இந்த பூமியில் வேறென்ன இருக்கிறது. எங்க நெல்லை மண்ணின் மைந்தர் கல்யாண்ஜி அவர்கள் ஒரே ஒரு வரிதான் அதுல காதலை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஒரே ஒரு நிமிடம் போதும் போல ஒரு உயிருள்ள உரையாடலுக்கு. எங்க ஒரு நிமிஷம் போதுங்க ஒரு உயிருள்ள உரையாடலுக்கு. அந்த உரையாடல்ல காதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காதல் அப்படிங்கிறது இளமை பருவத்துல தெரியாதுங்க, ஆனா அந்த முதுமை காதல் இன்னும் மேலோட்டமா இருக்கும். அதை பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஒட்டிய கன்னம், குழி விழுந்த கண்கள், சுருங்கிய தோள்கள், ஆனால் கூட எனக்கு எது இன்பம் தெரியுமா, அவள் இருக்கிறாள் என்பதொன்றே இன்பம்னு சொன்னா உற்சாகமாக கைத்தட்டி கொள்ளுங்கள். அந்த முதுமை காதல் தான் நம் வாழ்வை முழுமையடைய வைக்கும்.
மதநீராய் பூத்த வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. நான் மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு அந்த கவிதையினுடைய தலைப்பு. நான் படித்து ரொம்ப ரசித்த கவிதை. உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கவிதை. அது பாட்டுக்கு பெய்கிறது மழை, கேட்காமலேயே கிளையில் வந்து அமர்கிறது சிறு பறவை, மொட்டாக இருப்பதாலேயே மலர்ந்து விடுகிறது மலர், எவருடைய அனுமதி குறித்தும் கவலை கொள்ளாமல் மெல்ல நகர்கிறது மேகம், யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமலும் இலக்கை பற்றி அறியாமலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது காலம், கொஞ்சுவதாயிருந்தாலும் கோபப்படுவதாயிருந்தாலும் உடனே நிகழ்கிறது குழந்தை, நான் மட்டும் ஏன் இப்படி சொற்களை வைத்துக்கொண்டு அத்துவானத்தில் நிற்கிறேன். உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா இந்த கவிஞருக்கு? மானசீகன் அப்படிங்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர் எழுதிய மதநீராய் பூத்த வனம் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல உணர்வுகள் தாங்கிய காதல் தாங்கிய கவிதை. அந்த மானசீகன் அவர்கள் வேற யாரும் கிடையாது, நம் நடுவர் அவர்கள் தான். எங்கள் அணிக்கு உங்களுடைய கவிதையையே நாங்கள் சாட்சியாக வைத்திருக்கிறோம். நாம் காதலிப்பதும் நாம் காதலிக்கப்படுவதும் தான் சிறப்பு. கடவுளை காதலிப்பவர்கள் பக்தனாகிறார்கள், பெற்றோரை காதலிப்பவர்கள் நல்ல பிள்ளையாகிறார்கள், மனைவியை காதலிப்பவர்கள் நல்ல கணவனாகிறார்கள், மக்களை காதலிப்பவர்கள் நல்ல தலைவனாகிறார்கள், மனிதத்தை காதலிப்பவர்கள் உயர்ந்த மனிதர்கள் ஆகிறார்கள், புத்தகத்தை காதலிப்பவர்கள் வாசகனாகி விடுகிறார்கள், எழுத்துக்களை காதலிப்பவர்கள் எழுத்தாளர்களாகி விடுகிறார்கள்னு சொன்னா எல்லா இடத்துலையும் இந்த காதல் இருக்குங்க. நீங்க விஞ்ஞானியாக, படைப்பாளியாக, ஒரு கவிஞனாக, பேச்சாளனாக இந்த சமூகத்தில் நாம் வளம் வருவதற்கு, இந்த சமூகத்தை மாற்றம் அடைய செய்வதற்கு போதிமரமாக இருப்பது புத்தகம் என்று சொன்னால் அதற்கு அடியில் இருப்பது அன்பு அப்படிங்கிற ஒரு காதல் விஷயம் தாங்க. இந்த காதல் என்ன செய்யும் தெரியுமா? இந்த காதல் என்ன செய்யும் என்றால் இந்த காதல் என்ன வேணா செய்யும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, வங்க கடலாடி வான்பொதிய நடமாடி தங்க குடியாடி தளிரும் மலராடி எங்கும் ஒளிரும் உயர்தனி செம்மொழியாம் தங்கத்தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். சிங்க நடையும் சிங்கார தண்ட நடையும் பொங்கு கட நடையும் பூவையரின் மென்னடையும் புரட்சி புதுநடையில் கன்னித்தமிழில் நாட்டி தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது சமூக மாற்றமே எனும் கருத்து வண்டி புட்டி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன். நடுவர் அவர்களே, காலத்தின் அருமை கருதி நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. அன்பு தங்கை கார்த்திகா வந்தாங்க. இறுதியாக நிறைவு செய்யும் போது உங்களுடைய கவிதையை சாட்சியாக வச்சுட்டு போயிட்டாங்க. நாட்டாம படத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க உங்களுக்கு என்ன முறையாகுது செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கவிதையை எடுத்து முன்னுரையாக வச்சு உங்களுக்கு சாட்சியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளுக்காக நம்மளுடைய கவிதையை எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கமாக திரும்பிடக்கூடாது. பாண்டியன் நெடுஞ்செழியன் மாதிரி இருப்பேன்னு சொல்லி நம்பி என்னுடைய தொண்டை. அதில் பாருங்க, ரெண்டு அந்த நாட்டாமையும் கிளைமேக்ஸில் செத்து போயிடுவார். பாண்டியன் நெடுஞ்செழியனும் யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு இறந்துருவாரு. ரெண்டுமே சிக்கலான ஒன்றை வந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கு தான் மாணவர்களை கூட்டு வரக்கூடாதுங்கிறது. ஏன்னா நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, யாமறிந்த புலவனிலே இளங்கோவை போல் வள்ளுவன் போல் கம்பனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு பாரதி சொன்னார் அப்படின்னு. சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? 3 உண்மைகளை கூறும்போது அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இது 3 தான் வந்து இளங்கோவடிகளை சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு அரசன் எப்படி இருக்க வேணும், அரசு எப்படி நடத்த வேணும் அப்படிங்கிறது ஒரு சமூக சிந்தனை. இது எல்லாத்தையும் விட்டுருவோம். வள்ளுவர் இருக்காரு, நீங்கள் சொன்னீங்களே துலாக்கோளில் நடுவில் இருக்க அந்த கம்பி மாதிரி வள்ளுவர் அப்படின்னு. அவர் சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதுக்கு மேலே வேற என்ன வேணும் சமூக சிந்தனை சொல்றதுக்கு? ஆனால் அதை வைக்கிற ஆளு வைக்கணும் தலைப்பா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்குமே பிறப்பு அப்படிங்கிறது ஒன்று தான். அதே போல தான் இறப்பு, காதல், எல்லாருக்குமே எல்லாமே வந்துட்டு போகும். ஆனால் இலக்கியங்களில் விஞ்சி நிற்கிறது சமூக மாற்றம் தான். திருமூலர் சொல்லியிருப்பார், அன்பே சிவம்னு சொல்லியிருப்பார். இதை நீங்கள் பக்தியில் எடுத்துக்கிருவீங்களா, காதலில் எடுத்துக்கிருவீங்களா, எதில் எடுத்துக்கிற முடியும்? ஒரு சமூகம் சார்ந்த சிந்தனை தான். அன்பு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கு இடையில இருக்கிறது நீங்கள் காதலில் எடுத்துக்கலாம். இந்த அன்பே சிவம் அப்படிங்கிறது எல்லா மக்களும் எல்லாரிடமும் அன்போடு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால தான் இது அன்பே சிவம்னு சொல்லியிருக்கிறாரு.
ஒரு சிங்கிள் லேடி டூரிஸ்ட் ஒருத்தர் இருந்தாங்க. சங்க காலத்தில் இருந்தாங்க, நிறைய இடைக்காலங்களில் இருந்தாங்க, ஔவையார் அப்படின்னு. பல அவைகள் உண்டு. ஆமாம், அவங்க வந்து சிங்கிள் லேடி, அவங்க தான் டூரிஸ்ட். இந்தியா முழுக்க மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்களே என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வந்து எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் கல்வி அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டு வருது. ஆனால் இலக்கிய காலத்தில் பெண்களும் ஆண்களுக்கு நிகராக கவிதைகளையும் கல்வியிலையும் எல்லாத்துலேயும் முன்னேறி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சம உரிமை இருந்திருக்கு. தூது போகிறதுல ஔவையார் போய் ஒரு போரையே நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்போ பெண்களுக்கான அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது அப்படிங்கிறது சங்க காலத்தில் இருந்தது, இன்றைக்கி இடைக்காலத்தில் குறைஞ்சி இன்றைக்கி மறுபடியும் வளர்ந்து வருது. அப்படின்னா இதுக்கு எடுத்துக்காட்ட ஔவையார் தான் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அப்போ வந்து இது ஒரு சமூக மாற்றம் இல்லையா, பெண்களுக்கான ஒரு பெரிய மாற்றம் இல்லையா? அண்ணன் சொன்னார், ஆண்மான் பெண்மான் ரெண்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு, நீ குடிப்பேன்னு அந்த ஆண்மானும் பெண்மான் குடிக்கும் சொல்லி ஆண்மான் குடிக்கும்னு பெண்மானும் ரெண்டுமே குடிக்காமல் இருந்துச்சு. ரெண்டையும் சல்மான் ஒருத்தன் பார்த்தான். இப்போ நீ கேஸு காலத்துக்கு மான சுட்டவர் விட்டு சல்மான் கான் விட்டு கொடுத்து போகணுமா? விட்டு கொடுத்து போதல் அப்படிங்கிறது காதலன் காதலிக்கோ கணவன் மனைவிக்கானது இல்லை, எல்லா பேருக்குமே இருக்குது. பஸ்ஸில் உட்கார போகிறோமா, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி உட்காருங்க அப்படின்னு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னா 2 பேருமே இடைஞ்சல் இல்லாமல் உட்காந்து போகலாம். இந்த விட்டு கொடுத்து போதலை வந்து காதலுக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. நடுவர் அவர்களே, பாரதியாரை சொன்னீங்கல்ல, பாரதியார் வந்து தங்கச்சி சொன்னாங்க, கண்ணம்மாவை காதலிச்சாரு, கண்ணனை காதலிச்சாரு. கண்ணனையும் கண்ணம்மாவை மட்டும் பாரதியார் காதலித்து பாடல்கள் எழுதியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு பேச மாட்டோம். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்ன, சாரி, சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னார்ல, அந்த காரணத்துக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாரதியார் நம்ம தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். சமூகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம். தன்னுடைய மனைவிக்கு நிகரான மனைவியை உட்கார வச்சு பின்னாடி நின்று புகைப்படம் எடுத்தவர் பாரதியார். அப்படிப்பட்ட பெரிய பெரிய மாற்றங்களை பண்ணதுனால தான், சமூக மாற்றங்களுக்கு இன்னைக்கு வித்துட்டதுனால தான் பாரதியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒரு இலக்கிய பாடலில் சொல்லியிருப்பாங்க. மன்னனையும் கற்றவனையும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஒரு மன்னன் பெரியவனா படித்தவன் பெரியவனா அப்படின்னு பார்த்தா மன்னனை விட படித்தவன் தான்டா பெரியவன் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா மன்னனுக்கு அவன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கல்வியின் முக்கியத்துவத்தை எவ்வளவு முக்கியம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சமூக மாற்றம் இல்லையா? இலக்கியம் அப்படிங்கிறது வெறும் எழுத்து மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஆவணம், பெரிய வரலாறு. நீங்கள் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் நம்ம நாட்டை பார்த்து புகழ்ந்து பேசுறது காரணமே இங்கே இருக்க கலாச்சாரத்தையும் பண்பாடையும் வந்து தான். இந்த கலாச்சாரங்களும் பண்பாடும் வந்து தமிழருடைய அடையாளங்களாக இருக்குது. அதில் விருந்தோம்பல் ரொம்ப முக்கியமானது. இலக்கிய பாடல்கள் ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, நைட்டு எந்த நேரம் வீட்டுக்கு யார் விருந்தாலும் வந்தாலும் அந்த நேரம் அவங்களை சாப்பாடு ஆக்கி போடுவாங்களாம். கையில் காசு இருக்கு இல்லையோ கடை வாங்கியாவது அவங்கள செய்யணும். அன்றைக்கி தான் முதல் நாள் விதைச்சிட்டு வந்திருப்பாங்க, சாயந்தரம் போய் வயலில் வந்து நெல்லை விதைச்சி விட்டு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு விருந்தினர் வந்துட்டாங்க, என்ன பண்ணேன்னு தெரியல, நைட்டோட நைட்டாக போய் அந்த விதைச்ச நெல்லை எல்லாத்தையும் அரித்து அதை கழுவி அந்த விதை நெல்லில் வந்து சோறாக்கி விருந்தினருக்கு போட்டாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு விருந்தினர்களுக்கும் உறவுகளுக்கும் நம்ம மக்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளவு இத்தனை விதமான சமூக சிந்தனைகள் வந்து நம்ம இலக்கியங்கள் இருக்கும்போது வள்ளுவர் சொன்ன அந்த 25 அதிகாரங்கள் மட்டும்தான் வந்து அவர் காதலுக்கும் காமத்துக்கும் ஒதுக்கி இருக்கிறார். மீதி இருக்கிற எல்லாமே அன்புடைமை, பண்புடைமை, ஒழுக்கமுடைமை, ஈகை, நட்பு, நட்பாராய்தல், இப்படி ஒரு மன்னன் எப்படியெல்லாம் இருக்கணும், குடிமக்கள் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும், நாடு எப்படி இருக்கணும், இருக்க எல்லாத்தையும் தெளிவாக புட்டு 2 வரியில் எழுதி வச்சுட்டு போயிட்டார்ல வள்ளுவர். அதை ஒன்றை மட்டுமே வச்சுக்கிட்டு சொல்லலாம், இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது சமூக மாற்றமே என்று கூறி இதற்கு மேல் பேச எனக்கோ தயக்கம், உங்களுக்கோ மயக்கம். இத்தோடு முடித்துக் கொள்வதே எனது அடக்கம். நன்றி, வணக்கம். சபாஸ். சமூக மாற்றமே என்று பேசிய சிதேந்திரனுக்கு இந்த அவை சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் முதலில் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி நன்றியோடு வணங்குகிறேன். இந்த அரங்கத்தில் அமர்ந்து இந்த தீர்ப்புரைக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏனென்றால் ஒரு திரை பிரபலம் ஒருவர் வந்து ஒரு நெகிழ்வான உரையினை ஆற்றி முடித்த பிறகு
இந்த பட்டிமன்றத்தின் சூழல் என்னாகுமோ என்று நான் பயந்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அந்த அறிவிப்பை செய்ய வேண்டியவர்கள் கூட அவரை பார்ப்பதற்காக போய்விட்டார்கள், புகைப்படம் எடுப்பதற்காக. ஏன்னா அடுத்து என்ன நிகழ்வு இருக்குன்னு கூட பலருக்கும் தெரியல. எல்லோருடைய உள்ளத்திலும் வானத்தில் இருக்கிற மாரியை போல மாறி 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 என்று மாறி மாறி சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த பட்டிமன்றம் எப்படி நிகழும், எத்தனை பேர் இருப்பார்கள் என்று யோசித்த போது எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல, எப்படி கேட்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை நிரூபித்த தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். 4 பேரும் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். காதல் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சங்க காலத்தில் தொடங்கி சமகாலம் வரை தமிழ் இலக்கியத்தில் கூடுதலாக பாடப்பட்ட ஒரு பொருண்மை எதுவென்றால் காதல் தான். அவ்வளவு பாட்டு இருக்கு. காதல் இல்லாத ஒன்று, காதலை கொண்டாடாத இலக்கியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லா காலத்திலும் காதல் உண்டு. இப்போ சில பேர் சொல்றாங்கல்ல, இந்த காலத்தில் கெட்டு போச்சு, இன்னைக்கு சமூகம் மோசமாகி விட்டது, என்னென்னா பசங்கள்லாம் லவ் பண்றாங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் வருகிறவர்கள் யார்? ஜெயபாஸ்கரன் என்ற ஒரு கவிஞர் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருந்தார். ரொம்ப அழகான கவிதை அது. இந்த 1ஆம் ஆண்டுக்கு ஒரு பெண் கல்லூரிக்கு போய்விட்டு வருகிறாள். வந்தவளை பார்த்து அம்மா கேட்கிறாள், உங்க காலேஜில் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லவா? மகளுக்கு ஆச்சரியம், ஏன் காலேஜில் என்ன நடக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்றேன் சரியான்னு பாரு. அம்மா ஆரம்பிக்கிறா, பீச்சி அடிக்கப்பட்ட வாசனை திரவியங்கள் நாற்றம் எடுக்க உன் பக்கத்தில் வந்து நிற்கிறானா அழகன் ஒருவன்? ஒரு பையன் அப்படி செண்டெல்லாம் போட்டுக்கிட்டு உன் பக்கத்தில் வந்து நிற்கிறானா? ஆமாம்மா. வாகனத்தில் வேகமெடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறானா வீரன் ஒருவன்? அப்படி 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 பைக்கை அப்படி முடுக்கி ஒரு பையன் அப்படி வேகமாக வந்து நிற்கிறானா? இப்போ நிறைய பேர் போகிறான்ல. இப்போ முந்தியெல்லாம் ரொம்ப அநியாயம். இப்போ நான் கல்லூரி பேராசிரியர், 5 பேர் போகிறான். அதில் ஒருத்தன் பெட்ரோல் டேங்கில் உட்காந்துருக்கான். 4 பேர் போகிறான். ஒரு பையனை பார்த்துட்டு இன்னொரு பையன் ஓட்டலாமா? ஒரு காதலியை பெட்ரோல் டேங்கில் உட்கார வச்சு ஓட்டினா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. முன்னாடி ஒரு மீசை வச்ச ஒரு கடா மாடை உட்கார வச்சு இவன் அவனை பார்த்து ஓட்டிட்டு போகிறான். சில பேர் கையெல்லாம் விட்டு வேற ஓட்டுவான். அன்னைக்கு நான் பார்க்குறேன், ஒரு பைக்கை கை விட்டு ஓட்டினா, பின்னாடி 2 பிள்ளைய பேசிட்டே வருது, பைக்கை கை விட்டு ஸ்டைலாக ஓட்டுறாருலடி அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுச்சு. இன்னொரு பிள்ளை சொல்லுச்சு, பைக்கையே கைவிட்டான். பொம்பளை பிள்ளைய ரொம்ப தெளிவாக இருக்குங்க. பசங்க தான் மீசையை வச்சு அருவாளோட ஃப்ளெக்ஸில் போஸ்டரில் போஸ்ட் கொடுத்து அலைகிறான். பொம்பளை பிள்ளைகளுக்கு எது முக்கியம்னு தெரியுது. வாகனத்தில் வேகமெடுத்து வித்தை காட்டுவதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறானா வீரன் ஒருவன்? ஆமாம்மா. கண்டிப்பாய் சிலரேனும் கவிஞர்களாக இருப்பார்களே. இது பழைய கவிதை. அந்த காலத்தில் நிறைய கவிதையில் காதல் கடிதம் எழுதி கொடுப்பார்கள். சில பேர் அதை ஜெராக்ஸ் வேறு எடுப்பான். அன்பே உருவாகி அழகே வடிவாகி பண்பே உன்னுள் சிறையாகி பணிவே தந்தை உரையாகி என் இதய காதல் அறையாகி வந்தவளே மொழி தந்தவளே வெளி வென்றவளே என் கண்மணியேன்னு போட்டு 8 ஜெராக்ஸ். லவ் லெட்டரை ஏன்டா ஜெராக்ஸ் எடுக்கிறேன்னு கேட்டால் சொல்லுவான், சார் 8 பேர்கிட்ட கொடுத்து 4 பேர் அதுக்கு ஓகே சொல்லி ஒரு ஆளை கல்யாணம் முடிச்சாதான் வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும். வேலைக்கே பல இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம், ஒரு 8 இடத்துல அப்ளை பண்ணுறோம், 4 பேர் இன்டர்வியூ கூப்பிடுறான், ஏதாவது ஒரு இடத்துல தானே வேலை கிடைக்குது. இது வாழ்க்கை பிரச்சனை. கண்டிப்பாய் சிலரேனும் கவிஞர்களாக இருப்பார்களே. அடுத்து சொல்றாரு, என்னை தவிர வேறு எவனோடும் பேசாதே என்று ஒரு பெருந்தன்மையாளன் பாத்தி கட்டி இருப்பானே. என்னை தவிர வேற யாரோடையும் பேசக்கூடாது. ஏன்னா இருக்கிறவன் பூரா அயோக்கியன், மோசமானவன். இவன் தான் அந்த அயோக்கியர் சங்க தலைவர். ஆனால் அவன் சொல்லியிருப்பான், என்னை தவிர வேறு எவனோடும் பேசாதே என்று ஒரு பெருந்தன்மையாளன் பாத்தி கட்டி இருப்பானே. ஆமம்மா. ஆசிட் வீசப் போவதாக ஒரு அருங்குணன் அறிவித்திருப்பானே. நீ என்னை காதலி காட்டி உன் மூஞ்சியில் ஆசிட்டை ஊத்திருவின்னு ஒரு பையன் சொல்லியிருப்பானே. ஆமம்மா. இப்படி வரிசையா சொல்றா. மக கேட்கிறா, எனக்கு இப்படி நேர்வது உனக்கு எப்படி தெரியும் அம்மா? அம்மா சொன்னால், இவர்களது அப்பன்களை கடந்துதான் உனது அப்பனுக்கு மனைவியானேன் மகள். எல்லா காலமும் இருக்குங்க. காதல் இல்லாத காலமே கிடையாது. நிலத்தினும் பெரிதே நீரினும் மாறளவின்றே சாரர் கருங்கோர் புரிஞ்சி குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பே என்கிற சங்க காலமாக இருந்தாலும் சரி, சமகாலமாக இருந்தாலும் சரி, காதல் எல்லா காலகட்டத்திலும் உண்டு. இந்த காதலை இலக்கியங்கள் மிக அற்புதமாக கொண்டாடி இருக்கின்றன. போகிற போக்கில் கார்த்திகா அவர்கள் ஒரு அற்புதமான செய்தியை சொன்னார். இந்த காதல் என்பது இளமையில் இருக்கக்கூடிய காதல் என்பதை வெறும் இனக்கவர்ச்சியாக மட்டுமே பார்க்க முடியும்.
அதை தாண்டி காதல் உண்டு. ஒரு வைக்கம் பசீரை பற்றி சொன்னார். பசீரினுடைய ஒரு அற்புதமான கதை உண்டு. ரொம்ப அற்புதமான கதை அது. ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகும். நீங்கள் தான் பசீர் பற்றி சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க. திருமணமான உடனே பூவன் பலம் என்று அந்த கதைக்கு பெயர். திருமணம் ஆயிரும். மனைவிட்ட கணவன் கேட்பான், உனக்கு என்ன வேணும் அப்படிம்பான். இது ரொம்ப சிக்கலான கேள்வி. அந்த 7 நாட்களில் இப்படி ஒரு கேள்வியை தான் ராஜேஷ் கேட்டு மாட்டிக்குவார் இல்லையா? பதில் வேற மாதிரி வந்துட்டா சிக்கலாயிரும். உனக்கு என்ன வேணும்? அவ சொல்லுவா, அந்த கேரளாவில் பூவன் பழம் ரொம்ப முக்கியமானது. நான்லாம் கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் தான், சிறுசாக இருக்கும், சுவையாக இருக்கும். பூவன் பழம் வேணும் அப்படின்னு கேட்பா. இது தமிழ்நாட்டு சூழல் இல்லை. கேரளாவில் இரவு நேரத்தில் கடைகள் அதிகம் இருக்காது. இவன் எங்கெங்கேயோ தேடி பார்ப்பான். பூவன் பழம் எங்கும் கிடைக்காது. ஒரு ஆரஞ்சு பழம் தான் இருக்கும். அந்த ஆரஞ்சு பழத்தை எடுத்து வாங்கி கொண்டு வந்து கொடுப்பான். உடனே அவன் சினுங்குவா. இந்த பெண்களுக்கே திருமணமான புதுசில் ஒரு சினுங்கல் வரும். நான் பூவன் பழம் இல்லை கேட்டேன். பூவன் பழம் தாம்மா வாங்க போனேன், கடையில் கிடைக்கல, இந்த ஆரஞ்சு பழம் தான் இருக்குது சாப்பிடு. நான் பூவன் பழம் இல்லை கேட்டேன். இல்லை நிஜமாவே நான் போனேன், கிடைக்கல. நான் பூவன் பழம் இல்லை கேட்டேன். பலார்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டான். இது பழைய கணவன். இப்பயா இருந்தா குடும்ப நல நீதிமன்றத்தில் போய் மனைவி நின்றுப்பான். என்னை அடிக்கிறான், இவன் மேல கேஸ் போடு. அடிக்க சொன்னது அவங்க அப்பா, அடிக்கிறத பார்த்து ரசிச்சது என் மாமியா. இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் 8வது படிக்கிற என் குழந்தைன்னு மொத்த கேஸும் போட்டிருப்பாங்க. இது பழைய காலம். அடி வாங்கிட்டு பெசாம இருந்துட்டான். இது முதல் காட்சி. 2வது காட்சி, ஒரு ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வயசான 2 பேர் அங்கே உட்கார்ந்துருக்காங்க. நடுத்தர வயதுடைய தம்பதிகள் ஆரஞ்சு பழத்தை சின்ன பிள்ளைங்க கையில் கொடுத்து போய் அந்த தாத்தாட்ட கொடுங்கிறாங்க. இந்த தாத்தா ஆரஞ்சு பழத்தை வாங்கி அப்படி உரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி கிளவியை ஒரு பார்வை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி உரிச்சு அந்த சொலை எடுத்து கிளவிட்ட கொடுக்குறாரு. கிளவி அவரை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றா. இப்போ கிளவியை பார்த்து கேட்குறான், கிளவி என்ன சாப்பிட்ற? இப்போ சாப்பிட்றது ஆரஞ்சு பழம். கிழவனை பார்த்துக்கிட்டே சொன்னான், பூவன் பழம் சாப்பிட்றேன், பூவன் பழம் சாப்பிட்றேன். இது அந்த ஆட்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய நினைவு. நான் சமீபத்தில் ஒரு ஆவணப்படம் ஒன்று வந்திருந்தது. 2003 6 நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் திருமண வாழ்க்கை அவளுக்கு டைவர்ஸில் முடிஞ்சு போச்சு. அவள் சுயமாக சம்பாதிக்கக்கூடிய பெண். அப்பா அம்மா எல்லாரும் ஏதோ அவங்க சொந்தம்லாம் இருக்காங்க. ஆனால் நம்முடைய தமிழ் சமூகத்தை போல் ஐரோப்பிய சமூகத்தில் உறவுகள் நெருக்கமாக இருக்க மாட்டார்கள். அதனால விலகி இருக்காங்க. அவள் வேலைக்கு போகிற பெண் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாள். ஒரு நாள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற போது யாரோ ஒருவருக்கு தருவதற்காக ஒரு கிஃப்டை பேக்கிங் பண்ணிட்டு இருக்கா. அப்படி பேக்கிங் பண்ணிட்டு இருக்கிற போதே இறந்து போயிட்டான். இறந்தது 2003. ஆனால் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து வாடகை போயிடும். அப்படி செட் பண்ணி வச்சிருக்கா. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நேரடியாக வாடகை போவது மாதிரி நாம அந்த அலைபேசியில் அல்லது கம்ப்யூட்டர்ல தயார் பண்ணி வச்சிட முடியும். அங்கிருந்து வாடகை போயிடுது, கரண்ட் பில் போயிடுது. அவள் உயிரோடு தான் இருக்கிறாள் என்று அத்தனை பேரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2006 அங்கிருந்து ஒரு மாதிரி அழுகிய வாசனை வருது. அதை கூட அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற குப்பை தொட்டியிலிருந்து இந்த நாற்றம் வருகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2003 இறந்த பெண்ணை கடைசியாக வாடகை வராமல் போனதும் அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து கதவை உடைத்து பார்த்த பிறகுதான் ஒரு எலும்புக்கூடு 3 ஆண்டுகளாக அப்படியே உட்கார்ந்திருந்த நிலையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். நமக்கு யாருமே இல்லைங்கிறத தவிர இந்த உலகத்தில் வேற வேதனை எதுவுமே கிடையாது. நீங்க யோசிச்சு பாருங்க. காதல் என்பது இளமையை விட எப்போது தேவைப்படும் என்றால் வயதான பிறகுதான் தேவைப்படும், குறிப்பாக ஆண்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு கணவன் இறந்து பல பெண்கள் தன்னுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தினரோடும் மகிழ்ச்சியாக வாழுகிற வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் மனைவி செத்து போய் சந்தோஷமாக வாழ்ந்த பல ஆண்களை நான் போன தலைமுறையில் பார்த்ததே இல்லை. அவனை விட்டு போயிடும், வாழ்க்கையை அவனை விட்டு போன மாதிரி. இதை எழுதிய ஒரு அற்புதமான இலக்கியம் பாரதிதாசனுடைய கவிதை. இந்த யாருமே பாடாத சில விஷயங்களை பாரதிதாசன் பாடியிருக்கிறார். நீங்க நட்சத்திரத்தை எவனாவது இப்படி பாடியிருக்கானா? இரவுக்கு 1000 ஜன்னல், பகலுக்கு ஒன்றே ஒன்று என்று கண்ணதாசன் சொன்னார். அது ஜன்னலா, அந்த ஜன்னல் வழியாக வானம் எட்டி பார்க்கிறது. நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது என்று மேத்தான் தான் நினைக்கிறேன், மேத்தா அந்த பாடலை எழுதியிருக்கிறார்.
நீங்கள் யோசித்து பார்த்தால் விதவிதமாக நட்சத்திரத்தை கற்பனை செய்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிதாசன் ரொம்ப வித்தியாசமா பண்றான். எவனுமே அப்படி சிந்திச்சிருக்க மாட்டான். இந்த வானத்தில் இருக்கக்கூடிய வானம் காலையிலிருந்து மாலை வரை பூமியில் நிகழ்வதை பார்க்கிறதாம். உழைக்கிறான், உழைப்பதற்குரிய பலன் அவனுக்கு கிடைக்கவில்லை, கூலி கிடைக்கவில்லை. அதை பார்த்துட்டு வானத்துக்கு கோபம் வருது. உழைக்கிறவன் கஷ்டப்படுறான், உட்கார்ந்து சாப்பிட்றவன் மகிழ்ச்சியா இருக்கான், பணக்காரனா இருக்கான். இதை பார்த்துட்டு கோபம் வந்து வானத்துக்கு உடம்பு சூடாயிருதான். சூடானா கொப்பளம் வரும், அந்த கொப்பளம் தான் நட்சத்திரம் என்கிறான். மண் மீது உழைப்பவர் வருகிறாம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை கண்மீதில் கண்டு கண்டு வெம்பி வெம்பி அந்தி பொழுதில் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி என்று எழுதிய கவிஞன் பாரதிதாசன். இந்த பாரதிதாசன் தான் முதியோர் காதலை ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கிறார். அந்த பாடலை அற்புதமாக சொன்னார்கள். அந்த மனைவியை பார்க்கிறான், சதிராடும் நடையல் அல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதி அல்ல முகம் அவற்கு, வரல் நிலம் கண்கள் குழிகள், இத்தனைக்கும் மத்தியில் எனக்கு எது இன்பம் நல்குகிறது தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பது ஒன்றே. தனக்காக ஒருவர் இருக்கிறார் என்கிற உணர்வை இந்த உலகத்தில் தரக்கூடிய காதலை கொண்டாடாத தமிழ் இலக்கியங்களே கிடையாது. அதற்காக தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதல்தான் என்று தீர்ப்பளித்தால் கார்த்திகாவும் வேலூருக்கு கிளம்பி போன அண்ணன் அன்பும் சந்தோஷப்படுவார்கள். இங்க 2 பேரும் பேசி அமர்ந்திருக்கிறார்கள். எத்தனை சமூகம் சார்ந்த கவிதை, காதலினுடைய பிரச்சனையே சமூகம் சார்ந்து யோசித்த கவிஞர்கள் உண்டு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது கவிதை ஒன்று படித்தேன். எல்லார் வீட்டிலையும் நடக்கிற ஒரு சாதாரணமான சம்பவத்தை நீங்க இன்றைக்கு காதல் என்பது யாருக்கானதாக இருக்கிறது? பொதுவாக மேடைகளில் சொல்லப்படுகிற கவிதைகள் தான். அதுக்காக அது பெண்களை குறைவுபடுத்துகிற கவிதை அல்ல, இந்த சமூகத்தினுடைய நிலையை சுட்டுகிற கவிதை. பைக்கில் ஏறினேன் ஹலோ என்றால், ஸ்கூட்டியில் ஏறினேன் ஹாய் என்றால், மாருதி காரில் வந்தேன் அன்பே என்றால், இனோவா காரில் வந்தேன் அத்தான் என்றால், அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்று சொல்லிவிட்டாள். இது பெண்ணை குறைவுபடுத்துகிற கவிதை மட்டுமல்ல, இன்றைய சமூக சூழலில் பொருளாதாரம் என்பதுதான் காதலையே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடற்கரையில் உட்காந்துட்டு டயலாக் மட்டும் பேசினா லவ் பண்ணிடுவாளா? அக்கண்ணே உனக்கு வானத்து நட்சத்திரங்களை வெட்டி வரவா, அல்லது கடலில் இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் உன் காலடியில் கொட்டவா அப்படின்னா அதெல்லாம் வேணாம், 20 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி கொடுன்னு கேட்பா. இல்லையா? இந்த பட்டிமன்ற மேடைகளில் விளையாட்டாக சொல்வார்கள், அன்பே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் இருக்கான். அவ சொல்லியிருக்கா, உன்னையெல்லாம் லவ் பண்ண முடியாது, ஏன் சொந்தமாக ஒரு தட்டு வாங்க கூட ராஸ்கல் உனக்கு வக்கில்ல, நீ என்ன பாதம் பட்ட இடத்துல சாதம் போட்டு சாப்பிட்ற? காதல் என்பது யாருக்கானதாக இருக்கிறது? அல்லது காதலை கொண்டாடுவதற்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் தேவையாக இருக்கிறது? எல்லோருக்கும் இருக்காது. பல வீடுகளில் ஒரு 80களில் 90களில் சாதாரணமாக நிகழ்ந்திருக்கும். அதை அந்த கவிஞன் சொல்றான். கவிதை இப்படி ஆரம்பிக்குது, கழுத்து சங்கிலியை கண்ட கண்ட இடத்தில் வைக்கிறாள் மனைவி. இவன் கிஃப்டா வாங்கி கொடுத்த சங்கிலி, அதுவும் முதல் திருமண நாளுக்கு வாங்கி கொடுத்த சங்கிலி, எவ்வளவு வருத்தமா இருக்கும். கழுத்து சங்கிலியை கண்ட கண்ட இடத்தில் வைக்கிறாள் மனைவி. ஒரு நாள் தொலைக்காட்சி பெட்டியின் மேல் சுருண்டு கிடக்கிறது, இன்னொரு நாள் குளியலறை கொக்கியில் ஆணியில் மாட்டப்பட்டிருக்கிறது, வேறொரு நாள் வீதியில் கிடந்ததை விளையாடி கொண்டிருந்த மகன் விரலில் சுற்றி கொண்டு வந்தான். எங்கெங்க கிடக்கு பாருங்க, டிவி பெட்டி மேல பாம்பு மாதிரி, குளியலறையில ஆணியில தொங்க விட்டுருக்கா, மண்ணில் கிடக்கு, பையன் எடுத்துட்டு அப்படி சுத்திக்கிட்டே வர்றான். வேறொரு நாள் அஞ்சரை பெட்டியில், இப்ப பல வீடுகளில் பயன்படுத்துறாங்கன்னே தெரியல, அந்த அஞ்சரை பெட்டியில் கடுகு டப்பாவுக்கு பக்கத்தில் கிடந்தது. நீங்கள் கேட்கலாம், நீ வாங்கி கொடுத்த நகைதானே, உன் மனைவியிடம் கேட்கலாம் அல்லவா என்று நீங்கள் கேட்கலாம். அந்த கவிஞர் சொல்கிறார், கேட்கத்தான் ஆசை, ஆனால் ஒருவேளை அவளிடம் இதை பற்றி கேட்டால் கவரிங்கை வாங்கி கொடுத்து விட்டு ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் என்று கேட்டு விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது. சொந்த தங்க நகை கூட வாங்கி கொடுக்க முடியாமல் கவரிங் வாங்குகிறவனுக்கு காதல் எப்படி கொண்டாட்டம் மிக்கதாக இருக்க முடியும் என்பதை மிக எளிமையாக அந்த கவிதை சொல்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்கள், சமூகம் சார்ந்த எவ்வளவு சிந்தனைகள். நான் 2 செய்திகளை சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு மாரி ராசா மேடையில் பேசுகிற போது, மாரி ராசாவினுடைய சகோதரர் இந்த நிகழ்வினை மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய
மாரி செல்வராஜனுடைய சகோதரர் மாரி ராசா இன்றைக்கு இந்த அரங்கத்தில் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு சகோதரனுக்கு முன்னிலையில் மாரி ராசா அவர்கள் பேசிய அந்த பேச்சு ஒரு வழியை கடந்து வாழ்க்கையில் சாதித்ததை அவர் நெகிழ்வோடும் மன வலியோடும் வேதனையோடும் பேசியது என் நெஞ்சையும் உருக்கியது. ஆனால் கடைசியாக அவர் ஒரு செய்தியை சொன்னார். நான் வெறுமனே சினிமா கலைஞனாக இருந்ததால் மட்டுமே இந்த இடத்தை நோக்கி நகரவில்லை. நான் ஒரு வாசிப்பாளனாக ஒரு எழுத்தாளனாக இருந்ததால் தான் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்தேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு வேற இந்தியாவில் வேற எந்த மாநிலங்களிலும் நிகழாத பல அற்புதங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கல்வி எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? ஒரு காலத்தில் கல்வி ஆர்வம் இருந்தால் கிடைக்கும் என்பார்கள். இன்றைக்கு நாம் புத்தகங்களை படிக்கிறோம். அன்றைக்கு 2 கல்விதான். ஒன்று பிராமணர்களுக்கு வேத கல்வி, சத்திரியர்களுக்கு போர்க்கல்வி, மற்றவர்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது. ஏகலைவன் என்று ஒருவன் மகாபாரதத்தில் சுட்டப்படுகிறான். இந்த ஏகலைவன் போய் 105 பேருக்கும் ஆசிரியர் துரோணாச்சாரியார். பாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100 பேருக்கும் 105 பேருக்கும் ஆசிரியர். இவனுக்கு கற்க வேண்டும் என்கிற ஆசை. நேர போய் கேட்கிறான் ஏகலைவன் துரோணாச்சாரியார்ட்ட, எனக்கு நீங்கள் வில்வித்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்த செகண்ட் அவர் ஜாதி என்னன்னு கேட்கிறார். நீ எந்த சமூகத்தை சேர்ந்தவன்? அந்த காலத்தில் ஜாதி இல்லை, வர்ணம். நீ எந்த வர்ணத்தை சேர்ந்தவன்? அவன் பழங்குடி இனத்தை சேர்ந்தவன். வரிசைய வர்ணாசிரமத்தில் வரிசை வைத்தார்கள். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த 4லும் அடங்காதவர்களை பஞ்சமன், 5ஆம் ஜாதி. பேரு கூட கிடையாது, நம்பர் தான். பாஞ்ச் என்றால் 5. ஜீலம், ஜினா, பியாஸ், ரவி, சட்லஜ் என்ற 5 நதிகள் ஓடுவதால் அது பஞ்சாப். 5 கணவர்களை மனம் முடித்ததால் அவள் பாஞ்சாலி. மற்றதுக்கெல்லாம் பேரு கூட கிடையாது. அதில் ஒருத்தன் மண்டையில் பிறந்தவன், ஒருத்தன் தோளில் பிறந்தவன், ஒருத்தன் வயிற்றில் பிறந்தவன். அதே உயர்ந்த சமூகம் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தில் பிறந்த சுப்பிரமணிய பாரதி தான் சொன்னான், பிராமணன் மண்டையில் பிறந்தவன், சத்திரியன் தோளில் பிறந்தவன், வைசியன் வயிற்றில் பிறந்தவன், சூத்திரன் தான் அவன் தந்தைக்கு ஒழுங்காக பிறந்தவன் என்று சொன்னான். கோபமா சொன்னான். அப்படி பிரிச்சுட்டு இவன் பழங்குடி இனத்தை சார்ந்தவன். இன்னைக்கு வந்து மாரி ராசா சார்ட்டையோ வில்லுடையார்ட்டையோ ஏகலைவன் வந்து சான்றிதழ் கேட்டால் என்ன கொடுப்பார்கள் என்றால் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், எஸ்டி என்று கொடுப்பார்கள். அவன் காட்டுவாசி. நான் சத்திரியர்களுக்கு மட்டும்தான் கற்றுத் தருவேன். ஒரு காட்டுவாசிக்கு வனத்தில் விட்டுருவாங்க, அவருக்கு நுழைஞ்சதுல இருந்து ஆச்சரியமா இருக்கும். கதவு தானே திறக்குது. உள்ள போய் அப்படி பார்ப்பாரு, திருகன் பார்ப்பாரு, திருகாது, அங்கனே நின்றுப்பாரு. அந்த பக்கம் வந்த ஒரு சர்வர் பாவப்பட்டு இது திருகக்கூடாது, கைவை பெருசு அப்படின்னு கை வைப்பாரு, தண்ணி வந்துடும். அவரால் அதை ஏற்றுக்க முடியாது. நீங்க போன தலைமுறை ஆட்கள் எப்படி தெரியுமா? நல்லதே பண்ணாலும் ஒரு விஷயம் மரபுக்கு மாறாக புதிதாக இருந்தால் இது ஏன் நிகழ்கிறது என்று யோசித்ததுதான் போன தலைமுறை. நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா நான் 2வது பேனா வச்சிருந்தா எங்க அம்மா கேட்பாங்க, ஒரு பேனா தானடா கொடுத்து விட்டேன், எப்படி இன்னொன்று வந்தது? இப்போ செல்போனே தூக்கிட்டு வர்றான் இப்போ இருக்கிற பசங்க. சில பேர் இந்த வயசுலேயே பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான். அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு 10 வயசு ஒரு பையன், என் லைஃப்பில் இப்படி ஒரு படத்தை பார்த்தது இல்லைங்கிறான். அவன் வயசு 10. இந்த ஸ்கூல்லையும் அநியாயம் பண்ணுறாங்கங்க. பள்ளிகளில் போனால் 300 பேருக்கும் பரிசு, அதில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வேற கொடுக்குறான். ஒரு 9வது படிக்கிற வாழ்நாள் சாதனையாளர், 8ஆம் வகுப்பு படிக்கிற வாழ்நாள் சாதனையாளர், ஒரு யூகேஜி வாழ்நாள் சாதனையாளரும் உண்டு. அவர் என்ன வாழ்நாள் வாழ்ந்தார், என்ன சாதனை பண்ணாரு, எல்லாருக்கும் பரிசு கொடுத்து பேரண்ட்ஸ்ட ஃபீஸ் அதிகமாக வாங்கணும். அதற்காக பள்ளிகள் கண்டுபிடித்திருக்கிற உத்தி. இந்த உத்திக்கு செல்ஃபி எடுத்து நாம பலியாகிறோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! அப்படி அந்த வயசான பெரியவருக்கு ஏத்துக்க முடியல. எப்படி தண்ணி வருது? தொட்டு பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, ஏதாவது தகடுகடு வச்சிருக்கானா, மேல இருந்து ஒரு பையன் ஊத்துறானா, பெருசு ரொம்ப யோசிக்காத, கை வை, தண்ணி வரும். அப்ப தண்ணி வேஸ்டா போகும்ல அப்படிம்பாரு, எடுத்துரு, நின்றும். அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், வச்சா இருது. ஆனா அவர் அந்த பையனை மாதிரி விளாட மாட்டார், அதை கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சாப்பாடு கூட இறங்காது. இந்த காட்சியை முடிக்கிறார். வெளியில் கிளம்பி போகிறார்கள். இந்த பையன் சந்தோஷமா போறான். அவன் வாழ்வில் ஆச்சரியத்தால் கற்றுக்கொண்ட ஒரு கூடுதலான புது விஷயம், அந்த மகிழ்ச்சியோடு ஒரு கூடுதலாக ஒன்றை கற்றுக்கொண்ட, வாழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷத்தோடு பட்டாம்பூச்சி சிறகடித்து பறப்பதைப் போல அவன் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில போறான். அந்த புதுமண தம்பதிகள் அவனுடைய கைகளுக்குள் தன்னுடைய கைகளை கோர்த்து கொண்டு, கண்களில் காதல் பொங்க, முகத்தில் மகிழ்ச்சி ததும்ப, காதலோடு அவர்கள் 2 பேரும் வெளியேறாங்க.
3வது பெரியவர் வருகிறார். கதவு திறக்கிறது. அப்போ இவர் அதெல்லாம் கடந்த நிலைக்கு போயிட்டார். அவர் மனசில் ஒன்றே ஒன்று தான் ஓடுது. என்னது? கை வச்சா தண்ணி வருது. அந்த பெருசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து யாரோ சிலரால் அழைத்து செல்லப்பட்டவர். அப்போவே அழைச்சிட்டு போகிற பழக்கம்லாம் இருந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துக்கும் சில ஆள் போயிட்டு வருதுல்ல. அங்கே போனால் 500, இங்கே போனால் 1000, எங்கே போனாலும் அவன் தான் கூட்டத்தில் நாற்காலியில் உட்காந்துருக்கான். அது மாதிரி இவரை அங்கேருந்து ராமநாதபுரத்துலேருந்து அடைச்சிட்டு வந்திருக்கான். அது வானம் பார்த்த பூமி. பாரதி கிருஷ்ணகுமார் தான் ஒரு மேடையில் சொன்னார், ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் அனதர் டே, லிட்டில் ஜானி வாண்ட்ஸ் டு பிளே என்கிற பாடல் எப்போதும் பனி பொழிகிற, ஒருபோதும் வறட்சி இல்லாத இங்கிலாந்துக்கான பாடல். அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்கே போய் ரெயின் ரெயின் கோ அவே, கம் அகைன் அனதர் டேன்னு சொல்லலாம். வறட்சி வாட்டுகிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் நின்று ஒரு பய ரெயின் ரெயின் கோ அவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம்னு கேட்டார். அது மாதிரி வறண்ட பூமி, நிலம் வாய் திறந்து தண்ணீர் வேண்டும் என்று கேட்பதைப் போல் இரண்டுக்கும் இடையில் பிளவுகள், குடிநீர் குழாய்களோடு வரிசையாக காத்திருக்கும் பெண்கள். ஒரு புதுக்கவிதை உண்டு, அன்புள்ள அத்தான ஆறுமுகத்துக்கு வணக்கம், நீங்கள் என்னை திருமணம் முடிப்பதாக இருந்தால் அலங்காநல்லூருக்கு சென்று ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்க வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். நம் தெருவழியே நிற்காமல் போகும் தண்ணீர் லாரியை அடக்கி மடக்கி ஒரு குடம் தண்ணீர் பிடித்து தந்தால் உங்கள் காலடியில் கிடப்பால் உங்கள் குழுந்தியா அலமேலு அப்படின்னு ஒரு கவிதை. வரிசையாக தண்ணீர் குடங்கள், நிலங்கள் வானம் பார்த்து நிற்கின்றன. இதே நெல்லை ஜெயந்தா எழுதினானே, நிலங்கள் திருவோடு ஏந்தினால் யார் பிச்சை இடுவது? அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது, இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது என்று ஒரு கவிதை எழுதினார். நிலங்கள் கையேந்தி திருவோட்டை போல் நிற்கின்றன. வானம் மழை பொழியவில்லை. ஒவ்வொரு தாயும் குடத்தை வைத்துக்கொண்டு ஒரு சொட்டு குடிநீருக்காக காத்திருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை இந்த பெருசு சென்னையிலிருந்து நினைக்குது. அவர் மனசில் ஒன்றே ஒன்று தான் திரும்ப திரும்ப ஓடுது, கை வைத்தால் தண்ணீர் வரும், கை வைத்தால் தண்ணீர் வரும். ராமநாதபுரத்தின் பாலம் பாலமாக வெடித்து கிடந்த நிலத்தை யோசிக்கிறவர் கொஞ்சம் நிமிர்ந்து மேலே பார்க்கிறார். கொஞ்சோண்டு மேகம் இருக்கு. அந்த மேகத்துக்கு நேர கையை நீட்டி அந்த பெருசு சொல்கிறார், ராமநாதபுரத்தில் போய் பெய்யு, ராமநாதபுரத்தில் போய் பெய்யு என்று ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்த காட்சியை கூட தன் நிலத்தின் வறட்சியை கற்பனை செய்கிற ஒரு பெரியவரின் மனதை இலக்கியம்தான் காட்சிப்படுத்த முடியும் என்றால், தமிழ் இலக்கியங்களில் காதல் கொட்டி கிடக்கிறது. அந்த காதலுக்கு அப்பாலும் சமூகத்தின் சரியான நிலையை சுட்டுகிற கவிஞர்களால் தான் இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகும் இந்த மொழியின் இலக்கியம் எழுந்து நிற்கிறது, உயரத்தில் இருக்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு பிறகு 40 நிமிடங்கள் தீர்ப்பை கேட்பதற்காக காத்திருந்த புத்தக கண்காட்சி தமிழ்நாட்டில் நெல்லை புத்தக கண்காட்சி மட்டும்தான் என்று சொல்லி வியக்க வைத்த தமிழ் சொந்தங்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கூடி, மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை தூவி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6வது நாள் நிகழ்ச்சியாக மிக நிறைவான இந்த நாள் 6ஆம் நாள் நிகழ்வு. எழுத்தாளர் மானசகனுடைய தலைமையிலேயே 6வது நாள் நிகழ்வு நிறைவடைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 6வது நாள் நிகழ்ச்சியாக மிக நிறைவான இந்த நாள் 6ஆம் நாள் நிகழ்வு. எழுத்தாளர் மானசகனுடைய தலைமையிலேயே 6வது நாள் நிகழ்வு நிறைவடைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வட்டாட்சியர் மற்றும் துணை ஆட்சியராக பதவி உயர்வு பெற்றுள்ள அருமை அண்ணன் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதேபோல் வட்டாட்சியர் ரஹ்மதுல்லா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அதேபோல் தொடர்ந்து இந்த புத்தக திருவிழாவை கொண்டாடும் விதத்தில் வேலை செய்யக்கூடிய ஓவியர் புருஷோத்தமன் மற்றும் தோழர் ஈஸ்வர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். 6வது நாள் நிகழ்வு ஒரு எழுத்தாளர் பட்டிமன்ற தலைவராக இருப்பது பல்வேறு புத்தகங்களையும் நேர்பட இலக்கியத்தோடு
தன்னுடைய மன ஓட்டத்திற்கு கொண்டு சென்று மிக தெளிவான பாதையில் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ததில் மாவட்ட ஆட்சியருடைய சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதலாவதாக எழுத்தாளர் மானசீகன் அவர்களுக்கு நான் சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் காதலின் ஏற்றமே என்ற தலைப்பில் பேசிய முனைவர் திரு அன்பு போயிட்டார். நம்மளுடைய நெல்லை மண்ணின் சகோதரி நெல்லை கார்த்திகா ராஜா அவர்களுக்கு அருமை சகோதரர் வட்டாட்சியர் ரஹமத்துல்லா அவர்களை சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். அதுதானா? ஓகேப்பா. அதேபோல சமூக மாற்றமே என்ற தலைப்பில் பேசி வந்திருக்கக்கூடிய கவிஞர் கோமதி வருவாய் ஆய்வாளர் இருக்கக்கூடிய எங்களுடைய வருவாய்த்துறை சகோதரி கோமதி அவர்களுக்கு சகோதரர் ஈஸ்வர் அவர்களை சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கிறேன். அது அடுத்ததாக சமூக மாற்றம் என்ற தலைப்பில் பேசி வந்திருக்கக்கூடிய பல்துறை கலைஞர் ஓவியர் சித்தேந்திரன் அவர்களுக்கு எங்களது திருநெல்வேலி நெல்லையினுடைய ஓவியர் புருஷோத்தமன் அவர்களை சிறப்பு செய்ய அழைக்கிறேன். இந்த 6ஆம் நாள் நிகழ்வில் மிக தெளிவான பாதையில் சென்றிருக்கும் வெற்றி நடை போடும் எங்களுடைய நெல்லை பொருணை நெல்லை புத்தக திருவிழா 9வது புத்தக திருவிழாவில் இந்த நிகழ்வில் முன்னால் 9 ஆண்டுகளாக புத்தக திருவிழா திறம்பட நேர்த்தியாக வெற்றி நடை போட்டுகிறது. மக்களோடு மக்களாக இலக்கியமும் கவிதையும் கொண்டு செல்ல வேண்டும், வாசிப்பின் அவசியம் நமக்கு வேண்டும், நெல்லைக்கு அவசியம் என்ற நோக்கில் முதலாவதாக முதல் புத்தக திருவிழாவை முன்னின்று நடத்திய ரமேஷ் ராஜா தொடர்ந்து, அதேபோல் மறைந்த புன்னகையோடு எப்போதும் புன்னகையோடு இருக்கக்கூடிய, இன்றும் இந்த அவையில் இந்த அரங்கத்தில் புன்னகை நிறைந்து இருக்கக்கூடிய அவருடைய முகம் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். எங்களுடைய ஒட்டுமொத்த நேசிப்பாளரும் இந்த அவை முழுக்க அவருடைய காந்த அலைகளாக மூச்சாக இருக்கக்கூடிய நாரும்புநாதன் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒட்டுமொத்த மீடியா மற்றும் அனைத்து நெல்லை மக்களுக்கும் மாவட்ட ஆட்சியரின் சார்பாக ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக 6ஆம் நாள் நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நாளை 7ஆம் நாள் நிகழ்வாக சிறப்புரை எழுத்தாளர் போகன் சங்கர் மொழியும் பெயர்ப்பும் என்ற தலைப்பில், எழுத்தாளர் செல்வேந்திரன் மறவோம் என்ற தலைப்பிலும், எழுத்தாளர் அனுராதா ஆனந்த் அயல்பெண் கவிதைகள் என்ற தலைப்பிலும், நவீன ஓவியர் நடராஜ் சமூகம் நவீன கலை என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள். அதேபோல மாலை 8 to 10 ஈரோடு மகேஷ் அவர்களின் தலைமையிலான பட்டிமன்றம் இருக்கிறது என்பதை கூறி இன்றைய நாளை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.